ஸோ எனவே ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து இன்னைக்கும் 5வது அதிகாரத்திலிருந்து நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். கடந்த கவுன்சிலிங் அன்னைக்கு லேசா அதை குறித்து ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு சொன்ன இதிலிருந்து வந்திருந்தவர்களுக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்திருந்தீங்க. அன்னைக்கு நாம் இதை குறித்து பேசிகிட்டு இருந்தோம். அதை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஸோ எனவே தெளிவாக அந்த காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. 5வது அதிகாரத்தை பக்கமாக திருப்பி 1வது வசனத்தை வாசிங்களேன். ஆசாரியர்களே, இதை கேளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, கவனியுங்கள். ராஜாவின் வீட்டாரே, செவி கொடுங்கள். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். நீங்கள் மிஸ்பாவின் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். அப்படி சொல்லியிருக்கு. ஆமே. ஸோ இங்கே பாருங்க, இங்கே சொல்லும்போது 3 வித மக்களை குறித்து தெளிவாக எழுதுறாங்க. ஒன்று இங்கே இருக்கக்கூடிய அரசியல், பாலிட்டிக்ஸ், அதை குறித்து எழுதுறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மத தலைவர்கள், அதை தான் ஆசாரியர்கள் அப்படி சொல்லி எழுதுறாங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னு இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இந்த பாப்புலேஷன் ஆஃப் இஸ்ரேல் அப்படி சொல்கிறது. 3 விதமான மக்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. இது 3 டைப்புமே குற்றவாளிகள் அப்படின்னு எழுதுறார். 3 விதத்திலுமே எப்படி இருக்காங்க? குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நாமெல்லாம் குற்றவாளிகள் இல்லைப்பா, பாலிட்டிக்ஸ் தான் குற்றத்தில் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு கூட்டத்தினர் குற்றவாளியாக இருக்கிறாங்க, நம்மளாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஓசியா எழுதுகிற போது அதை நல்லா கிளியராக எழுதுறாரு. இங்கே ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, அவர் பாலிட்டிக்ஸை பிரிக்கிறார், அரசியல் அப்படிங்கிற ஒரு பகுதியை பிரிக்கிறார். இந்த அரசியல் ஏன் பிரிக்கிறாரு அப்படின்னா, இந்த அரசியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, குற்றவாளிகளாய் தான் இருக்கிறாங்க. ஒருவர் சொல்லும்போது சொன்னார், அரசியல்வாதியாய் அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி வரையிலும் அவங்க நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க வருகிற நோக்கமும் நல்ல நோக்கத்தோடு தான் வர்றாங்க. யாரும் கொள்ளையடிக்கணும், யாரும் ஏமாற்றணும், யாரும் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதும் இல்லை. அரசியல் கட்சியை அவர்கள் ஜெயிச்சு வந்து ஆளுகையில் அமர்கிறதும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவியினுடைய ஆளுகைகள் அவங்களை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த அரசியல் அமைப்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிடுது அப்படின்னு சொன்னார். அதை நானும் யோசிச்சு பார்க்கல, அது ஓரளவு உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா அவர்கள் அரசியல்வாதியாய் வருகிறதுக்கு, அதாவது அரசியலுக்கு முன் வருகிறதுக்கு முன்னாடி அவர்கள் கொண்டு வர்ற கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க கொண்டு வர சட்டங்கள், அவங்க கொண்டு வரக்கூடிய இயற்றக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. புதுசாக தலைவர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. புது கொள்கைகள் எல்லாம் வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இன்னைக்குமே எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்தால் கரண்ட் பில்லை குறைச்சிருவோம், நாங்கள் வந்தால் சாராயம் இல்லாமல் ஆக்கிடுவோம், நாங்கள் வந்தால் விவசாயத்தை அதிகமாக்கிடுவோம், அப்படி நல்ல படிப்பை அதிகமாக்கிடுவோம், வேலை வாய்ப்பு அதிகமாக்கிடுவோம், அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்த பின்னாடி அது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கிறது இல்லை. எங்கேயோ ஒரு சில இடங்கள் ஒரு சில காரியங்கள் நடக்குது, ஆனால் பொதுவான காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறது இல்லை. அதுக்கடுத்து பாருங்க, மத தலைவர்கள், நீங்க ரொம்ப யோக்கியமாயா அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை இருக்கு. ஆசாரியர்களை குறித்து சொல்லும்போது இன்னைக்கு பாருங்க, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும், நீங்க இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாய் பேசப்படுகிறவர்கள் இந்த பெந்தகோஸ்தே போதகர்கள், ஆசாரியர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன பண்றாங்க? பேசப்படுறாங்க. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியா கூட இந்த திருச்சபைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய தேவன் ஏற்படுத்தின அந்த ஒழுங்குமுறையின் சட்டத்துக்குள்ளே அவர்கள் வர இருக்கிறது இல்லை. இங்கே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவ சட்டத்தை பார்க்கறது இல்லை. இப்போ புரியுதா? இப்போ ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு போதகருக்கு கீழேயோ அல்லது ஒரு கல்லூரியிலையோ அவங்க பயிற்சி எடுத்து வர்றாங்க. அங்கே வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லூரியிலேயே ஒரு
பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். நீங்கள் எப்படி உங்கள் நிர்வாகத்தை என்ன பண்ணணும், செய்யணும். சர்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை அவங்க படித்து தான் வர்றாங்க. அப்போ ஒரு சர்ச்சை நிர்வாகம் பண்ணுகிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அதை பொருளாதாரத்தை எப்படி ஜனங்கள்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு அந்த ஊழியத்துக்கு வந்த பின்னாடி அவங்களுடைய குணம் மாறிடுது. ஆனால் ஊழியத்துக்கு வரும்போது அந்த நோக்கத்தில் அவங்க வர்றதில்லை. பசியாக இருந்தாலும், பட்னியாக இருந்தாலும், மரணமே இருந்தாலும், இயற்கை எனக்கு எதிராக இருந்தாலும், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் வர்றாங்க. நீங்கள் எந்த ஊழியக்காரரை எடுத்து அவங்களுடைய ஆரம்ப நாட்களினுடைய தியாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்க ஆரம்பத்தில் சோறு இல்லாமல், தங்குறதுக்கு இடம் இல்லாமல், சரியான குடிநீர் இல்லாமல் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் ஊழிய வளர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் அப்படி இருக்க விரும்புகிறீங்களான்னு கேளுங்களேன். அவங்க அப்படி இருக்க விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வசதிகளை அவர்கள் என்ன பண்ணும்போது, அவர்கள் தனதாக்கி கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் பதிஞ்சிருது. அதனால அவங்களால அந்த குற்றம் உள்ளவர்களாக மாறிடுறாங்க அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் நீங்கள் சர்ச்சில் வந்தபோது, ரட்சிக்கப்பட்டு வந்தபோது நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்க, எப்படி துதிச்சிங்க, எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துருந்தீங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஒருத்தங்களை பார்த்து கேளுங்க, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இருக்கிறீங்களா, தேஞ்சிட்டீங்களா, வளர்ந்துட்டீங்களா கேளுங்க. என்ன சொல்கிறாங்க? தேஞ்சிட்டோன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அப்படியே வரும்போதே சோத்திரம் 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 சோத்திரம்னு உட்டியாருவாங்க. ஏன்னா ஆரம்ப நாட்களில் அவங்க தேவை அதிகமாக இருந்துச்சு, அவங்களுடைய நெருக்கப்படுதல் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் சாப்பாடுன்னு இருக்கிற அளவுக்கு இருந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு 3 நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்குது. தங்குறதற்கு வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ ஏதோ ஒரு நல்ல வீடு இருக்கு. போடுகிறதுக்கு தேவையான ட்ரெஸ் என்ன இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. அதனால கர்த்தரை தேடுகிறத விட வேற வேலைகள் நிறைய இருக்கு. அப்படித்தானே? நான் நிறைய நேரத்தில் நான் பேசுவேன், தம்பிகள்கிட்ட எல்லாம் பேசுவேன். அப்போ பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய பிஸியாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்னையாவது பார்த்து பாஸ்டர் பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் பிஸியாக இல்லை, ஷெட்யூல் ஒர்க்கர் அப்படி சொல்லுவேன். பிளான் பண்ணி சில காரியத்தை பண்ணுறேன். இந்த டைம் இதை பண்ணணும், இந்த டைம் இதை பண்ணணும், இந்த டைம் இதை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பிளான் டயத்தில் நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா சாரி, இந்த டைம் ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன், நான் ஏற்கனவே அந்த நேரத்தை வேற ஒருத்தங்களுக்கு அல்லது வேற ஒரு ஊழியத்திற்கு அல்லது வேற ஒரு டிசைனுக்கு அல்லது வேற ஒரு பிஸ்னஸுக்கு எதுக்கோ அந்த நேரத்தை நான் ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், நான் சொல்கிற பழக்கம் உண்டு. நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு காமனாக சொல்ல விரும்புறதில்லை. ஏன் அப்படின்னா அந்த பிஸிங்கிற வார்த்தை நம்மை சோரம் போக பண்ணிடும், நம்மளை தேவனை விட்டு பிரிச்சிடும். இந்த டயர்டாக இருக்கேன், இந்த பிஸியாக இருக்கேன், இந்த வேலைகள் எப்போதும் கர்த்தரை விட்டு பிரிச்சிடும். அதை தான் இங்கே சொல்லும்போது சொல்லியிருக்கு, ஆசாரியர்களே இதை கேளுங்கள். ஃபர்ஸ்ட் மத குருமார்களுக்கு வர்றார். ஆசாரியர்கள் நீங்களும் நானும் எல்லாருமே எதாவாக தான் இருக்கிறோம், கர்த்தருடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். இங்கே நிற்கக்கூடிய ஊழியக்காரனாகிய நான் மட்டும் கிடையாது, நம்மளை கர்த்தர் ஆசாரியர்களா ராஜாக்களா அப்படிதான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வர்றீங்களோ அன்னைக்கு நீங்க யாரு அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஆசாரியர்களாய், கர்த்தருடைய ராஜாக்களாய் கர்த்தர் உங்களை நியமித்து வைத்து தான் உங்களை என்ன பண்றாரு, உங்களை கர்த்தருடைய அந்த தோட்டத்துக்குள்ள அழைக்கிறார். ஆமே. ஸோ இப்போ பாருங்க, ரெண்டாவது யாரை கேட்கிறாரு அப்படின்னா அங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஆசாரியர்களே இதை கேளுங்கள், ரெண்டாவது இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள், மூணாவது ராஜாவின் வீட்டாரே அப்படி சொல்ல. இந்த ராஜாவின் வீடு அப்படிங்கிறது பாலிடிக்ஸை குறிக்கக்கூடியது. ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்றது ரிலீஜியஸ் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய காரியத்தை குறித்தா சொல்லுது. பாஸ்டர், ரெவரன்ஸ், பிஷப்ஸு, இவாஞ்சலிஸ்ட்டு, ப்ராஃபட்ஸு அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள கொடுத்த லே லீடர்ஸு, ப்ரேயர்ஸல் லீடர்ஸு, வர்ஷிப் லீடர்ஸ் அப்படி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களை குறித்து என்ன பண்ணுது அங்கே சொல்கிறார். ரெண்டாவது அவர் சொல்லும்போது இஸ்ரவேல் வம்சத்தாரே அப்படின்னா எல்லா மக்களையும் சொல்கிறார். சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, அங்கே சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள் அப்படி சொல்கிறார். உங்கள் காதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, திருப்புங்க அப்படி சொல்கிறார். பாருங்க, நைட்டில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் காதை திருப்புங்கன்னா எங்கிட்ட திருப்புறது, ஏற்கனவே எதோ திரும்பிக்கிட்டு இருக்குது, கண்ணு அது பாட்டில் திரும்புது அப்படி சொல்லிட்டு. புரியுதா? சாயந்தரம் அம்மா வந்தாங்க. அம்மா வந்தோன்னு சொன்னாங்க, நைட்டு
நான் கண்ணடிக்க கூடாதுன்னு பகல்ல தூங்கிடலாம்னு பார்த்தேன் அப்படின்னாங்க. எதுக்குமா நைட்டு கண்ணடிக்கிறிய அப்படின்னு. நான் சும்மா உட்காந்துருந்தாலும் அது கண் அடிக்குது இப்படி அப்படின்னாங்க. நான் உடனே சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், இங்கே பாரு டே கண்ணடிக்கிறாங்களாடா அந்த அம்மா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க அந்த தூக்கம் அப்படி கண்ணை அப்படி பிடிச்சி இழுக்குது பார்த்தீங்களா, அதை சொல்ல தெரியாம அவங்க என்ன சொன்னாங்க, கண்ணடிக்குது, என் கண் அடிக்குது அப்படின்னாங்க. இப்பயே இந்த வயசுலேயே கண்ணடிக்கிறீங்களாமா அப்படின்னு கேட்டோம் நாங்க. புரியுதா? ஸோ இப்போ பாருங்க நம்மளை அறியாமலே ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த டைம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க காதுகளை கொஞ்சம் ஷார்ப்பாக்கி நீங்க என்ன பண்ணுங்க, கவனிங்க, செவி கொடுங்க அப்படி சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும் அப்படி சொல்றார். இந்த நியாய விசாரிப்பு எந்த நியாய விசாரிப்பு? நீங்கள் ராஜாவா இருக்கலாம், நீங்கள் மத குருக்களா இருக்கலாம், அல்லது மக்களுடைய கேட்டகரியில இருக்கலாம். நீங்க 3 பேரும் என்ன பண்ணீங்கன்னா சோரம் போயிட்டீங்க அப்படின்னு பின்னாடி சொல்லுது. பின்னாடி பார்ப்போம் அதை. நம்ம சோரம் போயிட்டோம் அப்படி சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர் அந்த காரியங்களை குறித்து சொல்லும் போது சொல்றார். ஸோ அப்போ பாருங்க இங்க சொல்லும் போது அடுத்து, நீங்கள் மிஸ்பாவில் தண்ணீரையும் தாபோரில் மேல் விரிக்கப்பட்ட மிஸ்பாவில் கன்னியா இருக்கிறீங்க. மிஸ்பாவில் நீங்க எப்படி இருக்கீங்க? கன்னியா இருக்கீங்க. மிஸ்பா அப்படிங்கிறது ஒரு பட்டணத்தை குறிக்கிறது. மிஸ்பா அப்படின்னா என்னது? ஒரு பட்டணத்தோட பேர். தாபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு மலையோட பேர். அது வந்து ஒரு மவுண்டைன், மலையோட பேர். இதை பார்க்கணும். இது ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் ஏதோ ஒரு இடம் அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சக்கூடாது. மிஸ்பா அப்படிங்கிறது ஒரு பட்டணத்தோட பேர். இந்த பிளேஸ் ஆஃப் த சிட்டி அப்படி சொல்றது, அது ஒரு பட்டணத்தோட பேர். இங்கே அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா தாபோர் அப்படின்னு சொல்றது ஒரு மவுண்டைன், ஒரு மலையினுடைய பெயர். இந்த நேம் ஆஃப் த மவுண்டைன் அப்படின்னு சொல்றது. எனவே நீங்க தெளிவா வந்து என்ன பண்ணணும், இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். இங்க சொல்லும் போது சொல்றாரு மிஸ்பாவில், அதாவது பட்டணத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா கன்னியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. கன்னி எதற்காகனா விலங்குகளை, பறவைகளை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அதாவது கன்னி அப்படிங்கிறது, வலை அப்படிங்கிறது பொதுவாக விரிக்கிறது. அதுல என்ன வேணாலும் மாட்டலாம், அப்படிதானே? இப்போ மீன் வலையெல்லாம் தூக்கி போடுவாங்க, அதுல வெறும் மீன் மட்டும் மாட்டாது. அந்த ஏரியாவில் என்னென்ன இருக்கோ, கல், பாட்டில் கூட என்ன பண்ணி வரும், அங்கே கிடக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில், பேப்பர் கூட அதில் மாட்டிட்டு வரும். வலை வந்து பொதுவாக அரிக்கிறதற்காக, பிடிக்கிறதற்காக வைக்கப்படுகிறது. கன்னி அப்படின்ட்டு பர்டிகுலரா பிடிக்கிறதுக்காக வைக்கிறது. ஒவ்வொரு கன்னியும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இப்போ மீன் பிடிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரா மீன் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு கன்னி இருக்கும், கெண்டை மீன் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு கன்னி இருக்கும். நீங்க மீனவர்கள் போடக்கூடிய வலைகள் நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுலயும் நண்டு பிடிக்கிறதுக்கு தனியா இருக்கு, இறால் பிடிக்கிறதுக்கு தனியா இருக்கு, சீசன் வலைகள்னு தனித்தனியா வலைகள் வச்சிருப்பாங்க. ஒரே வலையா எல்லா காலத்திலையும் போட்டு இழுக்க மாட்டாங்க. அந்த மீனவர்கள் ஸ்டீமர் போட்டில் போய் பிடிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த மரக்காணம் இன்னும் நிறைய பகுதிகளில் போயிருக்கிறேன். நாகர்கோவில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்களோட கூட நான் ஊழியம் செய்யும்படி சில இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஒரு சில வெளி மாநிலங்களிலையும் போய் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் அந்த காரியங்களை எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த வலைகளை எல்லாம் பார்த்துருக்கேன். அதிலே நிறைய நூல் வலை இருக்கு, நைலான் வலை இருக்கு, நிறைய விதமான வலைகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த வலைகளை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த பட்டணத்துல உங்களுக்கு கன்னி இருக்கு. பட்டணத்துல என்ன இருக்கு? கன்னி இருக்கு. இப்போ பாருங்க, இந்த கண்ணியில ஈஸியா மாட்டிடும். அது ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பறவை அந்த இடத்துல வந்து மேய வருதுன்னா அதை பிடிக்கிறதற்குன்னு நேக்கா வைப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கன்னி வைக்கிற பழக்கம் உண்டு அவங்களோட. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு, மடையான், நாரை அப்படிங்கிறதெல்லாம் இந்த விவசாய நிலங்களில் வந்து மேய வரும். நெல் பயிரிட்டு இருக்கிற இடங்கள்ல வந்து மேய வரும். நான் தஞ்சாவூர் பகுதிகளில், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, மதுக்கூர் அந்த பகுதிகளில் வளர்க்கப்பட்டேன் என்னுடைய சிறு வயதில். அப்போ அந்த பகுதி பார்த்தீங்கன்னா நல்ல நீரோட்டம், நல்ல ஆற்று படுகை பாசனம் உள்ள ஏரியா. எல்லா இடத்துலையும் மீன்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த வயல்களில் கூட மீன்கள் இருக்கும். அப்போ அதுகளை பிடிச்சு திங்கிறதுக்காக என்ன பண்ணணும், இதெல்லாம் வரும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மூங்கில் குச்சி சின்ன சின்னதாக வெட்டி அதில் நரம்புனால அப்படியே கண்ணி கட்டி கட்டி வச்சிருப்போம். அப்படியே நீட்டுக்காக இருக்கும். அதை கொண்டு போய் வரப்பு ஓரங்களில், அது மேய்கிற இடங்கள் எங்களுக்கு தெரியும். அதில் அப்படியே வரிசையாக குத்தி ஒரு எண்டை ஒரு மூலையில் ஒரு நல்லா ஒரு குச்சி அடித்து அதில் கட்டி வச்சிருவோம். சில நேரத்தில் ஏன்னா கொஞ்சம் பெருசு மாட்டிக்கிச்சுன்னா பறந்து மொத்த கண்ணியையும் தூக்கிட்டு என்ன பண்ணிடுவோம், போய் எங்கேயாவது மாட்டிக்கும். அது ஒன்ஸ் மாட்டிச்சுன்னா அது செத்துரும். ஆனால் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருமே அப்படின்னு அதை ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்போம். ஆனால்
கண்டிப்பா அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல உட்கார்ந்துருப்போம். ஒரு அப்படியே மொத்தமா வந்து பறவைகள் இறங்கும், மாட்டிக்கிறோம். புரியுதா? இங்க உடும்பு பிடிக்கிறதுக்கு வருவாங்க, பின்னாடி இருக்கிறவங்க வருவாங்க. அதுக்கு வித்தியாசமான ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு வலை வச்சிருப்பாங்க. பாம்பு பிடிக்கிறவங்களை பார்த்துருக்கேன், அது வேற மாதிரி வச்சிருப்பாங்க. நிறைய அந்த முயல் பிடிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வச்சிருப்பாங்க. கம்பியில கட்டியிருப்பாங்க முயல் பிடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த அது முயல் பெரும்பாலும் இந்த பாதை வழியாக தான் போகும், அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ள போகாது. ஸோ அதனால ஒரு சின்ன பாதையை நீட்டாக அடைச்சிட்டு ஒரு சின்ன பாதை ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ள கம்பினால அப்படி வலை வலையா கட்டி அப்படியே நீட்டாக வச்சிருப்பாங்க. அது உள்ள அது கிராஸ் பண்ணும்போது அது மாட்டிடும். ஸோ இந்த கண்ணி எல்லாத்துக்கும் ஒரே டைப் கண்ணி வைக்க மாட்டாங்க. இந்த கம்பினால செஞ்ச கண்ணியை எடுத்துக்கொண்டு போய் ஒரு கொக்கு பிடிக்கிறதுக்கு வைக்க மாட்டாங்க. கொக்கு பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற கண்ணியை எடுத்துட்டு வந்து முயல் பிடிக்கிறதுக்கோ வேற ஏதோ பிடிக்கிறதுக்கோ வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது ஒவ்வொன்றுக்கும் வேற வேற கண்ணி. இப்ப சொல்லுது பட்டணத்துல வைக்கப்பட்டிருக்கிறது கண்ணி. நல்லா கவனிங்க, பட்டணத்துல வைக்கப்பட்டிருக்கிறது என்னவா? கண்ணி. மிஸ்பா பட்டணத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது கண்ணி. சோ இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஊருக்குள்ள போகிற போது நம்மளுக்கு எதுல மாட்டுவோன்னு சாத்தானுக்கு தெரியும். எல்லாரும் ஒரே இதுல மாட்ட மாட்டோம், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? எல்லாரும் ஒரே விஷயத்துல மாட்ட மாட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸுக்குரிய கண்ணிய பட்டணத்துக்குள்ள வைக்கிறாரு. புரியுதா? மலையில போகும்போது அங்க வலைய விரிச்சு வச்சிடறாரு. அங்க என்ன இருக்குன்னா வலை. அது பொதுவா போற எல்லாம் மாட்டிக்கிறது மாதிரி. கீழே இருந்து ஏறி மலைக்கு போகிற போது அல்லது மேல இருந்து கீழே இறங்கி வருகிற போது மாட்டிக்கிறது மாதிரி பொதுவான வலைகள் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கான்? வைக்கப்பட்டிருக்கு. ஹலோ, உங்களுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிற வீட்டிலோ, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலோ, உங்க தெருவிலோ, நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ்லயோ ஸ்கூல்ஸ்லயோ, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலேயோ, இது எல்லாம் பட்டணத்தை சார்ந்ததுனால அங்கே உங்களுக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கு. கவனமா இருக்கணும். ஆமே. இந்த கண்ணி எப்ப வேணும்னாலும் உங்களை வந்து சுருக்கு போட்டு பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். கடந்த நாள்ல நாங்க கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு கூட்டத்தை வச்சிருந்தோம். மக்கள் எல்லாம் நினைச்சாங்க அன்னைக்கு ஏதோ பாட்டு பாடுவாங்க, பிரேயர் நடத்துவாங்க, ஒண்ணு மைக் செட் எல்லாம் ரெடி பண்ணலையே அப்படின்னு. அன்னைக்கு நாங்க மைக் செட் எல்லாம் ரெடி பண்ணல. உட்காந்து உங்களுடைய கேள்வி என்ன, காமனா நீங்க சொல்லக்கூடிய கேள்வியானா காமனா பொதுவா எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா அவங்கள தனியா கூட்டி கொண்டு போய் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டோம். இப்ப எதுக்கு இது கேட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி. அதுல நீங்க மாட்டி இருக்கிறீங்க. உங்களை விடுவிக்கணும் அப்படின்னா கண்ணியிலிருந்து மீட்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அதுல இருந்து தான் உங்களை மீட்க முடியும். ஆமென். புரியுதா? இப்ப இங்க இருக்கிறவங்களே நீங்க கண்ணியில மாட்டி இருக்கிறீங்க. நான் தான் கடந்த நாள்ல நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், முடிஞ்சா மாதம் ஒரு ஆலோசனை கூட்டம் கூட அப்படி வை அப்படி சொன்னார். ஏன் அப்படின்னா, இந்த மாதத்துல இருந்து அடுத்த மாதத்துக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு கண்ணியில மாட்டி இருந்தீங்கன்னா கூட உங்களை அந்த கண்ணில இருந்து எடுத்துடலாம், அதுல இருந்து உங்களை விடுவிச்சிடலாம். உங்க சூழ்நிலைகள் நீங்க தெரியாம போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா, அதுவும் விசேஷமாய் வாலிப பிள்ளைங்க ஈஸியா மாட்டிடுவீங்க. அதனாலதான் உங்களை அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க சொல்லும் போது இங்க இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இதில் இப்படி மாட்டிடாதீங்க, நீங்க பழகுகிறவர்களோடு ஜாக்கிரதையா பழகுங்க, நீங்க கொஞ்சம் தூரமா நின்று பழகுங்க, பேசுங்க, நீங்கள் யாரிடத்தில் வேணுமானாலும் மாட்டுகிறதற்கான வழி உண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கோம். அதனாலதான் சொல்றது, தேவையில்லாத மெசேஜை தவிர்த்துருங்க, தேவையில்லாத செல்போன்ஸ் கால்ஸை தவிர்த்துருங்க, தேவையில்லாத வீடியோக்களை தவிர்த்துருங்க, தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்துருங்க. பைபிளே சொல்லுது, அதிகமான பேச்சுல பாவம் இல்லாமல் என்ன பண்ணாதான் போகாது. அப்ப தேவையான காரியங்களை மட்டும் பேசிட்டு நிறுத்திட்டோம்னா அங்க பிரச்சனைகள் வராது அப்படி சொல்லியிருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி கண்ணி இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியல. தனக்கு முன்னாடி கண்ணி இருக்குன்னு தெரிஞ்சா யாராவது போய் மாட்டிக்கிடுவாங்களா? மாட்ட மாட்டாங்க. நீதிமொழிகளில ஒரு பெண் விரிக்கக்கூடிய கண்ணியை குறித்து எழுதுறார், அப்படிதானே? அவள் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார். அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பா, அவள் எப்படி வாசனை திரவியங்கள் பயன்படுத்தி இருப்பா, அவள் எங்கெங்கே தெரிவா, தெருக்களிலும் சந்துகளிலும் வீடு கடித்த இடங்களிலும் அவள் இருப்பாள் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அவள் எப்படி பிடிப்பாலாம், ஒரு ஒரு கண்ணியில சிக்கனவனை பிடிச்சிட்டு போனது மாதிரி கொண்டுட்டு போயிடுவாளாம். அவ புரியுதா? அவன் யார் மாட்டுவான்னு சொல்லி என்ன பண்ணுவாளாம்,
அவ வகை தேடி சுற்றி திரிவா அப்படி சொல்லியிருக்கு. ஸோ அசுத்த ஆவி நேரடியா இறங்கி வந்து நான் தான் லூசிபர் வந்திருக்கேன், நான் தான் சாத்தான் வந்திருக்கிறேன், நான் தான் கள்ள போதகன் வந்திருக்கிறேன், நான் தான் அசுத்த ஆவி வந்திருக்கிறேன், நான் தான் வந்து கெட்ட ஆவி வந்திருக்கிறேன், நான் தான் பொல்லாத ஆவி வந்திருக்கேன், நான் தான் மரண ஆவி வந்திருக்கேன்னு சொல்லாது. அப்படி சொன்னிச்சுன்னா நம்ம அடைச்சிப்போம், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவோம். எங்கே வரும் அப்படின்னா இப்போ பாருங்க, கொக்கு கிட்ட போய் கொக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு நான் கண்ணி வச்சிருக்கேன், இந்த மாதிரி இதுதான் கண்ணி அப்படின்னு காட்டிட்டா வைப்போம். கண்ணி இருக்கிறதே தெரியாது. அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த சேர்ல வைப்போம். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில அதை வச்சு பழக்கம் இருக்கு எனக்கு. புரியுதா? முயல் பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம், அணில் பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம், எலி பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி கொக்கு நாரை அது மாதிரி பிடிக்கிறதுக்கு. ஏன்னா நாங்க இருந்த இடத்துல விவசாயம் நிறையா. எங்க தாத்தா வீட்டுல நான் வளர்ந்ததுனால அங்க வீட்டுல வேலைக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. அவங்களோடு பொழுதுபோக்குறதற்காக மீன் பிடிக்கிறதுல இருந்து எல்லா காரியங்களையும் சின்ன வயசுல என்ன பண்ணியாச்சு, கற்று தேறியாச்சு. கற்று தேறின வேத பாரகன் சொல்றது மாதிரி கற்று தேறினவன். வலைகள் பிடிச்சு இதெல்லாம் பிடிக்கிறதுல அப்புறம் தான் வலைகள் வீசுவோம், மீன் பிடிப்போம்னு ஃபாதரு வலையை வீசி மீனை பிடிக்கிற மாதிரி எங்களை பிடிச்சி விட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே ஆண்டவருடைய வலைக்குள்ளே வந்தாச்சு. ரைட். இப்போ பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள் அப்படி சொல்லிட்டு, நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறவர்கள் அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன் அப்படி சொல்லிட்டு இப்போ வர்றார். இங்கதான் முக்கியமா வர்றார். இந்த 3வது வசனம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்துல சொல்லும்போது சொல்றாருங்க, எப்ராஹிமை நான் அறிவேன் அப்படி சொல்றார். அது சொல்லும்போது சொல்றாரு, எப்ராஹிமை நான் என்ன பண்ணுவேன், அறிவேன். நீங்க நினைச்சிடக்கூடாது என்னை பத்தி ஆண்டவருக்கு நிறைய தெரியாது அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க பாட்டில் ஹாயா இருந்துடக்கூடாது. எப்ராஹிமை நான் என்ன பண்ணுவேன், நல்லா அறிவேன் அப்படி சொல்றாரு. ஐ நோ வெரி வெல் அப்படி சொல்றாரு. எனக்கு நல்லா அவனை பத்தி என்ன பண்ணோம், எனக்கு தெரியும். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தா ஐ நோ எப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு, இப்ராஹிம் அப்படின்னு. அவருக்கு நல்லா தெரியும். அந்த KNOW அங்க போட்டிருக்கும். அது வந்து தெளிவா தெரியுது. அதாவது எனக்கு வந்து இப்ப எனக்கு மோடியை தெரியும் அப்படின்னு சொல்றது வேற, புரியுதா? எனக்கு சாமுவேல் பாஸ்டர் தெரியும் அப்படிங்கிறது வேற, புரியுதா? இன்னும் எனக்கு செலினா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றது வேற. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே தெரியும், பட் அந்த க்ளோஸ்டா வாட்ச் பண்ற ஒரு காரியம் இருக்கு பாருங்க. புரியுதா? இது வந்து ரொம்ப காரியம். இப்போ பாருங்க, உங்க எல்லாரையும் எனக்கு தெரியும், ஆனா என் கூடவே இருக்கக்கூடிய எங்க செலினை, என் மனைவியை அறிந்தா தெரிகிற அளவுக்கு உங்களை பத்தி தெரியாது. அப்படிதானே? ஏன் அப்படின்னா இங்க டீப்பா வாட்ச் பண்றோம், அங்க அப்படி கிடையாது. இந்த இப்ப பாக்குறோம், அதுக்கடுத்து எங்க பாக்குறோமோ அங்க பாக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை பாக்குறோம், உபவாச ஜபம்னா பாக்குறோம், ஒரு ஃபாஸ்டிங் இதுல நைட் பிரேயர்ல பாக்குறோம், அதுக்கடுத்து ஏதாவது விசேஷத்த நாள்ல ஏதாவது ஒரு இதுல வந்துட்டு பாக்குறோம், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. பட் உங்களுடைய மனம் திறந்து பேசுகிற காரியங்கள் அப்படிங்கிறது இருக்காது. இதையும் தாண்டி என் ஆண்டவருக்கு எப்படி தெரியும்னா, அவர் என் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை அறிந்து வைத்திருக்கிறாராம். அதுவும் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாராம், ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறாராம். அப்ப பாருங்க, எப்ராஹிமை அவருக்கு என்ன பண்ணும், தெரியும் அப்படி சொல்றாரு. அதுக்கடுத்து பாருங்க, அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் எனக்கு மறைவானதில்லை அப்படி சொல்றார். அப்புறம் வர எப்ராஹிமே இப்பொழுது நீ சோரம் போனாயே அப்படி சொல்றாரு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே அப்படி சொல்றார். இங்க யாரை விட்டுறாரு அப்படின்னா, பாலிடிக்ஸை விட்டுறாரு, ராஜாவை விட்டுறாரு. புரியுதா? ஏன்னா இந்த ராஜா பெரும்பாலும் எங்க வந்து உட்கார்றது இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வர்றது இல்லை, அவங்களுக்கு அதுலேயே நேரம் பத்துறது இல்லை. இந்த ராஜாக்கள் பெரும்பாலும் அரசியல் கூட்டங்கள், மேடைகள், அதை பார்க்க போறேன், இதை பார்க்க போறேன், அங்க பேச போறேன், இங்க திறக்க போறேன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள போய் நீங்க சர்ச்சில் வந்து உட்காருங்கன்னா அதிகமா உட்கார மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் அவங்க முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் அவங்க எங்கே தான் உட்காருவாங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் தான் உட்காருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரதானம் அது. இப்போ நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பிரதானம் அது கிடையாது. இப்போ நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் நீங்கள் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறீங்களான்னு கேளுங்க, அல்லது வாரம் வாரம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்களா அல்லது ஒரு மசூதிக்கு போறீங்களான்னு கேளுங்க. அது சொல்றாரு, ஏதாவது ஒரு ஒகேஷனெல்லாம் அவர் போவார், வாரம் வாரம்லாம் போக மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு அரசியலில் 1000 வேலைகள் இருக்கு. நம்மளும் அப்படிதான் நிறைய நேரத்தில் சொல்லிடுறோம் தானே.
அரசியல்வாதியா மாறிடுறோம். அப்படி அரசியல்வாதியா வந்தா இந்த இடத்துல நம்மளை விட்டுருவார், நம்மளை இஸ்ரவேல் குடும்பத்துக்குள்ள கொண்டு வர மாட்டார், நம்மளை விட்டுருவார். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை கண்டுகொள்றதே இல்லையே, நான் என்ன சேட்டை பண்ணாலும் ஆண்டவர் என்னை விடுறது இல்லையே, நான் என்னை கண்டுக்கிறதே இல்லையே, விட்டுறாரே அப்படின்னா நீங்க என்ன அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துடணும், உங்களுக்கு நியாய தீர்ப்பு ரெடி ஆயிருச்சுன்னு முடிவுக்கு வந்துடணும். என்ன நியாய தீர்ப்பு? பைபிள்ல சொல்லியிருக்குல்ல, பூமியில இருக்கும் போதே சிலருக்கு அசுத்த ஆவிகளுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் நியமிக்கப்பட்ட இடத்துக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லணும்னு தேவையே கிடையாது. அவங்க ஆல்ரெடி அதுக்கு போயிட்டாங்க. அவங்க இனிமே எப்படி இது பண்ணாலும் அவங்க திருப்பி என்ன பண்ண போறது கிடையாது, வர போறது கிடையாது. உங்களை கண்டுக்கவே இல்லை ஆண்டவர், உங்களை சபையும் கண்டுக்கிறல, உங்களை உங்க குடும்பமும் கண்டுக்கல அப்படின்னா தண்ணி தெளிச்சாச்சுன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். பிள்ளைகள் ஜாக்கிரதை, உங்க பெற்றோர் உங்களை கண்டுக்கிறாம விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க வேற லெவல்ல போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த உலகம் சொல்றது மாதிரி வேற லெவலுக்கு போயிட்டீங்க. நீங்க எங்க வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வர முடியாது. பின்னாடி இருக்க தம்பிங்க நல்லா கவனிங்க, இந்த பக்கம் நல்லா கவனிங்க. உங்க சபை உங்களை கண்டுக்கல, உங்க வீடு உங்களை கண்டுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த முதல்ல தொடங்கும் போது 3 கேட்டகரியை தொடங்குறாரு. ஆனா இங்க வரும்போது பர்டிகுலரா 2 கேட்டகரிக்கு வந்துடுறாரு. இங்க யாரை விட்டுறாரு? அரசியல்வாதியை விட்டுறாரு. ஸோ அது மாதிரி நீங்க விடப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. உங்கள் மேல திருச்சபை கவனமா இருக்கிற ஒரு இடத்திற்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஆமென். ஸோ உங்க மேல கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப சொல்லும்போது சொல்றாரு, இந்த 2 பேரை பர்டிகுலரா எடுத்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எப்ராயிமே நீ என்ன பண்ணிட்ட, சோரம் போயிட்ட அப்படிங்கிறார். சோரம் போயிட்ட அப்படி சொல்றாரு. இஸ்ரவேலை பார்த்து நீ என்ன ஆயிட்ட, தீட்டுப்பட்டுட்ட அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு படிங்களேன் திரும்புவதற்கு 4வது வசனத்தை ஒருத்தங்க படிங்க. ஓகே, இங்க பாருங்க, இங்க சொல்லும் போது சொல்றாரு ஒரு சில காரியங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்படியே அங்க சொல்றாரு, தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள், சீர்படுத்த மாட்டாங்க அப்படி சொல்றாரு. அப்ப கர்த்தரிடத்தில் திரும்பணும்னா என்னுடைய கிரியைகளை நான் என்ன பண்ணணும், சீர்திருத்தணும். அப்பதான் நான் கர்த்தரிடத்துல என்ன பண்ண முடியும், திரும்பி வர முடியும். இல்லைன்னா கர்த்தரிடத்துல திரும்பி வர முடியாது. நான் சீர்திருத்துற ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ள இருக்கிறேன். சீர்திருத்தப்படணும். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும், சீர்திருத்தணும். சீர்படுத்தணும்னா என்னை நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நான் வரணும். இல்லை அப்படின்னா அங்கே தேவனிடத்துல சீர்படுகிற ஒரு காரியத்திற்குள்ள நான் வர முடியாது. அதுக்கு திரும்பி வருகிறதற்கு தங்கள் கிரியைகளை சீர்படுத்த மாட்டாங்க. இப்ப பாருங்க, சில பேர்கிட்ட நான் பர்டிகுலரா சொல்லுவேன், நீ வாரம் ஃபுல்லா எங்க வேணாலும் போ, ஞாயிற்றுக்கிழமை முதல்ல சர்ச்சுக்கு வர ஆரம்பி அப்படின்னு சொல்லுவேன். அவங்க திருத்தவே மாட்டாங்க, அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க போகிற போக்கில் போயிட்டே தான் இருப்பாங்க. எங்கப்பா காணா அப்படின்னா அவங்க வீட்டாருக்கே தெரிய மாட்டேங்குது. புரியுதா? சில பேர்கிட்ட கேட்பேன், எங்க அப்படின்னு கேட்டேன்னா, இங்கே தான் வர்றேன்னு சொன்னாங்க, இங்கே தான் வர்றேன்னு சொன்னான், இங்கே தான் வர்றேன்னு சொன்னான், பட் எங்க வரல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரல. ஏன் அப்படின்னா அவர்கள் தங்கள் இருதயத்தை சீர்திருத்துகிறதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படி சொல்லிடுச்சு. ஏன்னா சீர்திருத்த விரும்பினா எனக்கு உலகத்தை விட எதுதான் முக்கியமா இருக்கும். இப்ப பாருங்க, அரசியல்வாதியை ஏன் தூக்கி வெளில வச்சுட்டாரு அப்படின்னா, அவங்ககிட்ட நீங்க என்னதான் சொன்னாலும், இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு எனக்கு ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது, இன்னைக்கு ஒரு கட்டடத்தை திறக்க போகணும், அல்லது இன்னைக்கு ஒரு அரசியல் மீட்டிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே வெளியே. நான் ஃப்ரீயா இன்னைக்கு படுத்து தூங்குறேன், நான் உங்க சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சர்ச்சிலையும் உனக்கு 10 நிமிஷம் பேச விடுறேன் வாயான்னா வருவாங்க. சர்ச்சில் உட்காந்து கத்தரை தொழுதுகோ வான்னா வரமாட்டாங்க. இப்ப பாருங்க, அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கிற பிரச்சனை இதுதான். இப்ப அதனால அவரை தூக்கி அப்படி ஓர வச்சுட்டாரு. அதனால இந்த சீர்திருத்த விரும்பாத ஆட்கள் தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதுல மன விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தேவனே புரிய ஆரம்பிச்சுட்டாருன்னா அவரை தூக்கி அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரியில போட்டுருவார்.
நான் எடுக்கும்போது இப்போ இந்த விடுதலை காரியங்களை குறித்து பேசும்போது சில நேரத்தில் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 விதமான மனதின் பகுதிகள் இருக்கு. கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ் அப்படின்னு ஒரு 3 விதமான மனதின் பகுதி இருக்கு. அப்படித்தானே? இப்போ பாருங்க, இப்போ எல்லாரும் நீங்க கான்சியஸ்ல இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஆமாவா? ஆமேனா? கான்சியஸ்ல இருக்கீங்களா? ஆமா, நினைவு பகுதியில் இருக்கிறீங்க. நான் எங்க உட்காந்துருக்கேன், எதுக்கு உட்காந்துருக்கேன், என்ன பண்றேன்னு. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அப்படியே 3ஆம் வரலும் போயிருப்பாங்க. அவங்க நினைவு பகுதியில், அவங்க சப்கான்சியஸ்க்கு போயிட்டாங்க. தானே? அவங்களை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா திருப்பி ஒரு முறை சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ புரியுதா? 2வது பகுதிக்கு போயிடுவாங்க, சப்கான்சியஸுக்கு போயிடுவாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று இருக்கு, அது அன்கான்சியஸ். அதை நீங்களே நினைச்சா கூட எடுக்க முடியாது. ஏன்னா உங்களை அதிகமாய் பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆண்டவரே எங்க தள்ளி வச்சிடறாரு? இந்த அன்கான்சியஸ் ஏரியாவுக்குள்ள போயிடும். அங்க போயிடும். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு, அந்த நேரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா உங்க சரீரத்துல ஏதோ நடந்திருக்கு, உங்க ஆவியில, உங்க ஆத்மாவில, உங்க சரீரத்துல நடந்திருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. விபத்து நேரங்களில் 6 மணி நேரம் அன்கான்சியஸ்ல இருந்த காரியங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி 2021 உடம்பு சரியில்லாத போது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல அன்கான்சியஸ்ல இருந்திருக்கிறேன். இப்போ புரியுதா? ஸோ அப்போ ஒரு நாளுக்கு மேல அன்கான்சியஸ்ல, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கான்சியஸே வந்தது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் இருந்திருக்கிறேன். புரியுதா? நான் என்னுடைய ஆரம்ப நாட்களில் 2002வது வருஷத்துல ஒரு விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எந்த நிதுமே இல்லை, செத்து போயிட்டேன்னு போட்டிருக்கிற அளவுக்கு எந்த நினைவும் இல்லாமல் போஸ்ட்மார்டம் டாக்டர் வந்திருந்தா போஸ்ட்மார்டமே பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு போயிடுச்சு. கர்த்தர் அதுல இருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்தார். இப்போ அந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னு யாரோ ஒருத்தங்க சொன்னதை தான் இன்னைக்கு வரையிலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே வழிய எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் இந்த மனம் விரும்பாத ஆட்களை, தன்னை சீர்படுத்தி கொள்ள விரும்பாத ஆட்களை, சீர்திருத்தி கொள்ள விரும்பாத ஆட்களை கர்த்தர் எங்க தள்ளிடுறாரு அப்படின்னா, அவர் வெளியில தள்ளிடுறாரு. அடுத்த கேட்டகரிக்கு, அன்கான்சியஸ் மாதிரி ஒரு கேட்டகரி வச்சிருக்காரு, அங்க தள்ளிடுறாரு. அங்க இப்ப ஆல்ரெடி இந்த பூமியிலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது வந்தது மாதிரி தான். ஏன்னா பைபிளே அப்படிதான் சொல்லுது, அவர்கள் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட இடத்திற்காக அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லிடு. ஸோ அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? எனவே அதனால தான் இங்கே சொல்லும்போது சொல்றாரு, அவங்கள அப்படி சீர்திருத்த மாட்டார்கள் அப்படி சொல்லிட்டு அங்க சொல்ல, வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. பாருங்க, இப்ப சபைக்கு வந்த பின்னாடி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வேசித்தன ஆவி அவங்க சரீரத்தில் இருக்கிறது இல்லை, வேசி மார்க்கமாய் திரிகிறது இல்லை, வேசித்தனம் பண்றது இல்லை. ஆனா இந்த வேசித்தன ஆவி எங்க இருக்குதான்? அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்க. வேசித்தனம் அப்படின்னா விபச்சார வேசித்தனம் அந்த இதை மட்டும் சொல்லல, தேவையில்லாத விருப்பங்கள், எண்ணங்கள், இச்சைகள், இது எல்லாமே என்னதான் சொல்லுது? வேசித்தன ஆவி. அதாவது எனக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தர் வச்சிருக்கிற பொருளை நான் இச்சிச்சனாவே அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம்னு சொல்லி இருக்கு பைபிள். புரியுதா? எனக்கென முன்குறித்தது எனக்கென இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் பைபிள் சொல்லுது. ஆனா இப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? எல்லாரையும் தான் சொல்றேன், என்னை சேர்த்து தான் சொல்றேன். இப்போ ஒரு கார் அழகா போயிடுச்சுன்னா அது நம்ம டக்குன்னு திரும்பி பார்த்துறோம். இப்படி ஒன்று வாங்கினா நல்லா இருக்குமே. ஒரு வீடு குடி போறதுக்கு உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க மனசுல அந்த வீடு குடி போனுச்சோ போகலையோ, உங்க மனசுல அங்க இருக்கிற கலர்ல இருந்து, பெயிண்ட்ல இருந்து, சுவிட்ச்ல இருந்து, அங்க இருக்கிற கதவுல இருக்கிற கைப்பிடியில இருந்து எல்லாம் வீட்டுல உட்காந்துட்டு சொல்லுவாங்க, பாருங்க அந்த கைப்பிடி இருந்துச்சு பாருங்க அப்படின்னு. அவங்க வச்சவங்களே மறந்துருப்பாங்க. இதுதான் என்ன சொல்லுது? இருதயத்துல இருக்கிற இச்சை அப்படி சொல்லி இருக்கு. இந்த வேசித்தன ஆவி எங்க இருக்குதான்? அவர்கள் உள்ளத்துக்குள்ள இருக்குது. எனக்குன்னு சொந்தமாகிறது வரையிலும் அதை குறித்து நான் என்ன பண்ணக்கூடாது, என் மனதுக்குள்ள கொண்டு செட் பண்ணக்கூடாது. அது எதுவா இருக்கட்டும். புரியுதா? இந்த செல்போன் கடையில் இருக்கும்போது நான் என்ன பண்ணக்கூடாது, எச்சி ஓடக்கூடாது. இந்த செல்போன் எனக்குன்னு வந்த பின்னாடி இதை உட்காந்து நான் நோண்டி அதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது பிலாங்ஸ் டு மீ, எனக்கு சொந்தமாயிடுச்சு. புரியுதா? எனக்கு சொந்தமில்லாத ஒரு காரியத்தை
கொண்டு வரக்கூடிய காரியத்தை குறித்து இங்க எழுதுறாரு. இதே 4வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு வந்துருங்களேன். 11, 12 வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா அவர் சொல்லுவாரு. இங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் அப்படி சொல்லிட்டு. அப்ப இருதயத்தை மயக்கிற இத்தனை விஷயம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேட்டகரியே எழுதி இருக்கிறார். எது உங்கள் இருதயத்தை மயக்கும் அப்படின்னா வேசித்தனம், எனக்கு சொந்தமில்லாத ஒரு காரியத்தின் மேல விருப்பம் வைக்கிறது உங்க இருதயத்தை மயக்கும். உங்களை மயக்கும் இல்ல, அது எங்க எதை மயக்குமா? இருதயத்தை மயக்கும். உங்களை அறியாமலேயே இருதயம் துடுக்கும் துடிக்கும். புரியுதா? இப்ப பாருங்க, டெய்லி ஒருத்தங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்க, உங்க இருதயத்துக்குள்ள அவங்கள பத்தி ஒரு விருப்பம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில அவங்க வரும்போது கரெக்டா வந்து அங்கே உட்காந்து பார்ப்பீங்க, வரல. ஏன் வரல? தேடுமா? தேடும். அதான் சொல்லியிருக்கு. இப்போ உங்களுக்கு உரியது வீட்டுக்குள்ள இருக்குது, அதை தேட மாட்டேங்குது. வராத ஏதோ ஒன்று ரோட்டை பார்த்து தேடிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா அதை தான் சொல்லியிருக்கு, அதுக்கு இருதயத்தை என்ன பண்ணிருச்சு? மயக்கிருச்சு. 2வது எது மயக்குமா? திராட்சை ரசம். திராட்சை ரசம் அப்படி அது ஒரு கேட்டகரி. திராட்சை ரசம் அப்படிங்கிறது ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு பல ரசத்தை புளிக்க வைத்து அதில் தயாரிக்கக்கூடிய ஒரு காரியம். புளிப்பில்லாத திராட்சை ரசத்தை நம்ம என்ன பண்ணலாம்? குடிக்கலாம். அதுதான் இஸ்ரேலுக்கு போன ஒரு போதகர் சொல்லும்போது சொன்னாரு, ஒரு லிட்டர் ஒயின் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான ரூபாயில கூட இருக்குதான். அது என்னையா அதுல விசேஷம் அப்படின்னா, அவங்க சொல்றாங்களா, இது 100 வருஷ பழமையானது இந்த ரசம் அப்படின்னு. புரியுதா? பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, புது ரசத்தை புது துருத்தியில வைக்கணும், பழைய ரசத்தை பழைய துருத்தியில வைக்கணும். மாற்றி வச்சோம்னா துருத்தியும் போயிடும், ரசமும் போயிடும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்தது மாதிரி அதனுடைய அதை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த துருத்திகள் தயார் பண்ணி, அந்த குடுவைகள் தயார் பண்ணி அதை வச்சிருப்பாங்களாம். இப்போ ஒரு முறை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அங்கே வந்திருக்கும் போது, நல்ல வயது நிறைந்த முதிரியவர் அங்கே வந்திருக்கும் போது அதை பரிமாறினவர் சொன்னாராம், ஐயா இது உங்களை விட வயசு கூட இதுக்கு அப்படின்னு சொன்னாராம். புரியுதா? அந்த மாதிரி திராட்சை ரசம் அது மதுபானமாய் மாறுகிறது. அதாவது திராட்சை ரசம் ஒரு விதமான போதைப் பொருள். அது என்ன பண்ணும்? இருதயத்தை மயக்கும். இருதயத்தை மயக்கும். அதான் நான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம திருவிருந்து கொடுக்கும்போது திராட்சை ரசம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து புளிப்புள்ளாத திராட்சை ரசம் உடனே செஞ்சு கொடுக்குறோம். அதுவே சில பேர் இருதயத்தை மயக்குது. வாங்கினோடனே அளவை பார்க்குறாங்க. ஒரு சிலர் பக்கத்து டம்ளரையும் பார்க்குறாங்க, அவங்க டம்ளரையும் பார்க்குறாங்க. நான் கொடுக்கும்போது பார்ப்பேன், அப்படி உள்ளே இருக்கிறதுல நான் எது எடுக்கிறேன்னு. ஒரு சிலர், எல்லாரும் கிடையாது. அதை பார்க்குறத நான் கவனிச்சிருக்கிறேன். அப்போ பாருங்க, இந்த திராட்சை ரசம் அது போதை ஆகலை, ஆனால் திராட்சை ரசம் என்ன பண்ணியிருக்கு? அவங்க இருதயத்தை மயக்கி இருக்கு. சில இடத்துல கொஞ்சமாக கொடுத்தா அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதனால தான் எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி சின்னதில் கொடுக்காம நான் டம்ளரில் ஊற்றி கொடுத்துறேன், நல்லா தாராளமாக குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கடுத்து வந்து மதுபானம். இது வந்து பார்த்தீங்கன்னா பல ரசத்திலிருந்து தயாரிக்கிறது இல்லை. இது இந்த கள்ளச்சாராயம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மெத்தனால், இந்த மாதிரி ஆல்கஹால் கண்டென்ட்டை அதிகமாக்கக்கூடிய பொருள்களை வைத்து தயாரிக்கக்கூடிய கெமிக்கல்னால இப்போ தயாரிக்கக்கூடிய அந்த மதுபானங்கள்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல்னால தயாரிக்கிறாங்க. உரங்க, யூரியா, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போட்டு தீந்து போன பேட்டரிஸ் இருக்கு இல்லையா, அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் எல்லாம் போட்டு அதை என்ன பண்ணுறாங்க? தயார் பண்ணுறாங்க. அதை பார்த்தா அவ்வளோ கெடுதலான ஒரு காரியங்கள். இந்த சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் போட்டிருந்தேன். வாட்ச் வந்திருக்கு இப்போ லேட்டஸ்டாக, எலக்ட்ரானிக் வாட்ச்சு. அந்த வாட்சுக்குள்ளே சிகரெட்டு, அதாவது எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் இருக்குது. நீங்கள் டிஜிட்டல் வாட்சுன்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக பார்த்து அதை வாங்கி கொடுக்கணும். அது இருதயத்தில் கேன்சர் உண்டாக்கக்கூடிய அந்த புகையினால கேன்சர் உண்டாகுது. இது வந்து நிறைய நாடுகளில் தடை பண்ணி இருக்கிறாங்க. அதை நம்ம இந்திய அரசாங்கத்தின் அனுமதியோட இந்தியாவுக்கு விற்பனைக்கு வந்தாச்சு அந்த சிகரெட்ஸ். அந்த சிகரெட் வந்து ஃப்ளைட்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். சிகரெட் வந்து என்ன பண்ணலாம்? ஃப்ளைட்டில் எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏரோப்ளைன்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடிய அந்த சிகரெட் என்ன பண்ணக்கூடாது இருக்கு. அங்கே உங்களுக்கு செக் பண்ணும் போதே பேக்கில் இருந்து இருந்துச்சுன்னா கூட எடுத்துருவாங்க அதெல்லாம். ஆனால் சிகரெட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அதனால இன்னைக்கு
கொஞ்சம் பணக்காரர்கள் மத்தியில, புகை பிடிக்கக்கூடியவர்கள் மத்தியில இது வந்து அடிமை ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஒருவேளை வீடியோவில் நான் போட்டதை நீங்க பார்த்துருக்கலாம். பட் லிட்ரலாவே நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் புரியுதா? அது சிகரெட் மாதிரியே வந்துருச்சு. இப்போ வந்து வாட்ச் இதுல எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மதுபானங்கள், போதைகளை ஊட்டக்கூடிய, அது குடிக்கிறதா இருக்கலாம், அல்லது வச்சுக்கிறதா இருக்கலாம், திங்கிறதா இருக்கலாம், போட்டுக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே என்னது? அது மதுபான வகையை சேர்ந்ததா இருக்கும். இது எல்லாம் என்ன பண்ணுன்னா இதயத்தை, உங்கள் இருதயத்தை மயக்கும் அப்படி சொல்லியிருக்கு. ஆமே. நீங்க மயங்கிறது ஏதாவது ஒரு கொள்கையா இருக்கலாம். புரியுதா? சில கொள்கையில பார்த்தீங்கன்னா நாத்திக கொள்கை அப்படி சொல்றாங்க, தீகா கொள்கை அப்படி சொல்றாங்கல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா மத கொள்கை அப்படி சொல்றாங்க. சில பேர் அரசியல் கொள்கை அப்படி சொல்றாங்க, சமுதாய கொள்கை அப்படி சொல்றாங்க. ஏதோ ஒரு கொள்கையில அவர்கள் கவரப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் இருதயம் அதுல மயங்கி இருக்கும். சில பேர் காதல் கொள்கையில இருக்கிறாங்க. அவங்க இருதயம் எப்போதும் எதில் தான் மயங்கி இருக்கும்? அந்த காதல்ல தான் மயங்கி இருக்கும். ஏன்பா இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா, விட முடியல அப்படிங்கிறாங்க. என்னய்யா அப்படின்னா அது இருதயம் என்ன பண்ணிருச்சு? அதுல மயங்கிருச்சு. பைபிள் சொல்லுது, நீ உனக்கு விரிக்கப்பட்ட கண்ணியில நீ சிக்கிட்ட. இப்போ ஒரு கடை அடிக்கப்படுறதுக்கு கொண்டு போறது போல என்ன பண்ணணும்? நீ கொண்டு போகப்பட்டு எங்க அடிக்கப்பட போறேன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை தான் இங்கே சொல்லும் போது அவர் தெளிவாக சொல்றாரு. இஸ்ரவேல் அப்படின்னு சொல்றது, இவங்க பார்த்தீங்கன்னா வடக்கு தேசத்தை ஆண்ட ஒரு கூட்டம் தான் இந்த எப்ராயிமுடைய கூட்டம். இந்த எப்ராயிம் அப்படின்னு சொல்றது இஸ்ரவேலினுடைய வடக்கு பகுதியை ஆண்டவர்கள், அதனுடைய கண்ட்ரோலை அவர்கள் வைத்திருந்தவர்கள். அதற்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பைபிள்ல நிறைய காரியங்கள் சொல்லுது. ஏசாயா 7வது அதிகாரம் 2வது வசனத்தின் பக்கமா கொஞ்சம் திருப்பி வாங்களேன். ஏசாயா 7வது அதிகாரம் 2வது வசனம். கொஞ்சம் வேகமா மைக்கில் படிங்க. மைக்கில் எடுத்துட்டு உங்க படிங்க. சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. இங்க பாருங்க, அவங்க இருதயம் என்ன பண்ணிருச்சா? காற்றுல அசைகிற மரங்களை போல அவங்க இருதயம் என்ன பண்ணிருச்சு? அசைஞ்சிருச்சு. 5வது வசனத்தை படிங்க அப்படியே. நான் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு. இது யாரு சொல்றது? யாரு? எப்ராயிம் கூட்டம். புரியுதா? அவங்க சொல்றாங்க. யார போய் நெருக்க போறாங்களா? யூதாவை. புரியுதா? அதுக்கு அடுத்த சைடு இருக்கக்கூடிய யூதாவை போய் அவங்க என்ன பண்ண போறாங்க? நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம். இப்ப இருக்கிற ராஜாவை தள்ளிட்டு புது ராஜாவை என்ன பண்ணணும்? ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு இந்த அசீரியரோட இவங்க என்ன பண்றாங்க? சில ஒப்பந்தங்களை எல்லாம் பண்ணி கொள்றாங்க. அடுத்து அப்படியே 8வது வசனத்தை படிக்கல. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சீன். இன்னும் 65 வருஷங்களிலே எப்பிராயிம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க ஒரு தலை அங்க ஒரு தலை. ஏன்னா இவன் ஒரு இடத்துல இல்லை. இவன் தன்னுடைய கூட்டத்துக்கு விரோதமாவே எழும்பி, ஏற்கனவே பார்க்கும்போது பார்த்தோம், அசிரியர்களோட அவன் தொடர்புல இருந்தான், எகிப்தியரோட அவன் தொடர்புல இருந்தான். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவன் வைத்துக் கொள்றான்னு ஏற்கனவே பார்த்தோம். இதனால அவனால ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல என்ன பண்ண முடியல? இருக்க முடியல. அவனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் வேறு வேறு காரியங்களை யோசிக்கக்கூடியவனா மாறிட்டான். அதனால அவன் நொறுக்கப்பட்டு போய் ஒரு குழுவாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்தே உடைக்கப்பட வேண்டிய இடத்திற்கு வரப்போகிறான். அப்படியே 9வது வசனம் படிக்கலேன். எப்பிராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமெலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். அப்படியே 17வது வசனத்துக்கு வந்துருங்க. எப்பிராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். இப்ப பாருங்க, அசீரியாவோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு போனவன் தான் அந்த எப்ராயிம். எப்ராயிம், யூதா இதெல்லாம் ஒரு கூட்டம்.
இப்போ எப்ராயிமும் யூதாவும் என்ன பண்ணிட்டாங்களாம், பிரிஞ்சிட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு உதவிக்கு கூப்பிட அசீரியா அந்த ராஜா இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இந்த எப்ராயிமுக்கு விரோதமாகவே எழும்ப போறாங்க. புரியுதா? என்னைக்குமே வெளி இடத்தோடு தொடர்பு வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். ஆரம்பத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கறது போல இருப்பாங்க. இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல உங்க அம்மா அப்படியா சொல்றாங்க, உங்க குடும்பத்தில் அப்படியா கண்டிக்கிறாங்க, அங்க போகக்கூடாது இங்க வரக்கூடாதுன்னா சொல்றாங்க, முடி இப்படி வெட்டக்கூடாது அப்படி வெட்டக்கூடாதுன்னா சொல்றாங்க, ட்ரெஸ் இப்படி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் வெளியில. அந்த கூட்டம் இந்த அசிரியா கூட்டம் மாதிரி. இது உங்களுக்கு விரோதமாவே பின்னாடி ஒரு நாள்ல எழும்பும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை கண்டிச்சு உங்களை ஒழுங்குபடுத்துற கூட்டம் இருக்கு பாருங்க, அது என்னைக்குமே உங்களுடைய வளர்ச்சியை விரும்பும். உங்களை கண்டிக்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, வா வா உங்க வீட்டில் இருந்தா நீ இதை செய்ய முடியாது, எங்க வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இதை செய்யி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டம் உங்க காலை வாருதுன்னு அர்த்தம், அல்லது உங்களிடத்துல ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம், ஏதோ ஒன்று உங்களிடத்துல இருந்து அதை எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். ஆமென். காரணம் இல்லாம யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களிடத்துல ரொம்ப ஒரு மாதிரி பாசம் கொட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதா? அதுவும் அந்நியர்களிடத்துல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்குன்னு தெரியல, இதை சொல்றதுனால திருப்பி அழுத்தி சொல்றேன். ரொம்ப ஜாக்கிரதையாய் நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். என்ன திவா, ரொம்ப பின்னாடி போயிட்டியே, என்ன காரணம்? பார்க்க முடியாதது வருது. ரைட், புரியுதா? கவனமா நீங்க என்ன பண்ணுங்க, கவனிங்க. ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் இப்படி போயிடுது. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே சொல்லும்போது இன்னொரு காரியத்தை குறித்து பேசுறாரு. இந்த 5வது அதிகாரம் 3வது வசனத்திலேயே இன்னொரு ஜனத்தை குறித்து, சங்கீதம் 33வது அதிகாரம் 13, 14, 15 படிங்களேன். சங்கீதம் 33வது அதிகாரத்துல, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, இஸ்ரவேலை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அறிந்திருக்கிறேன் அப்படி சொன்னார். அப்படிதானே? மேல அப்படித்தானே சொன்னாரு. எப்ராயிமை பத்தி என்ன பண்றாரு, எப்ராயிமை நான் அறிந்திருக்கிறேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவாய் இருக்கிறதில்லை அப்படி சொன்னார். எப்ராயிமை குறித்து அறிஞ்சிருக்கிறேன், இஸ்ரவேல் எனக்கு என்னல்ல மறைவாய் இல்லை அப்படி சொல்லிட்டார். அப்ப மறைவாய் இல்லாத இஸ்ரவேலை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ உங்களுடைய இருதயத்தை எல்லாம் உருவாக்குனது அவரு, அதனுடைய செய்கைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கவனிக்கிறாரு, அறிந்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம் என்னுடைய இது யாருக்குமே தெரியாது. புரியுதா? சில நபர்களை பர்டிகுலரா நான் பார்த்து பேசுவேன். சில நேரங்களில் சில நபர்களை பர்டிகுலரா பார்த்து என்ன தம்பி அப்படிம்பேன். என்ன தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம், வேற ஏதோ அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நார்மலா என்ன தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறது வேற, கொஞ்சம் அழுத்தி கேட்கறது வேற. ஒரு பேரை கொஞ்சம் நான் அழுத்திட்டேன் அப்படின்னா உங்களை குறித்து ஏதோ தவறான காரியங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கண்ணி இருக்கு அல்லது ஒரு வலை இருக்குன்னு அர்த்தம். அதில் நீங்கள் கவனமாக என்ன பண்ணணும், இருக்கணும். இந்த ஆலோசனை நேரத்தில் நான் ஒரு சிலருக்கு தனியாய் ஆலோசனை சொல்லும்போது சொன்னேன், முதல்ல உங்கள் இருதயத்திற்குள்ளே என்ன கொண்டு வரக்கூடாது, ஒரு விருப்பத்தை இச்சையை கொண்டு வரக்கூடாது. அது பொருளாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அல்லது காதலாக இருக்கலாம், என்ன கன்றாவியாக இருக்கலாம். அதை எங்கே கொண்டுட்டு வரக்கூடாது, உங்கள் இருதயத்திற்குள்ளே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்துட்டா இருதயத்தை உண்டாக்கினவருக்கு தெரியும். அந்த இருதயத்தை உண்டாக்கினவர் அந்த இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கு யாருக்கிட்ட கொடுத்திருக்காரோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். கவனிக்கிறீங்களா? உங்க பெற்றோருக்கோ அல்லது உங்கள் சபை போதகருக்கோ உங்களுடைய நிலைமை கரெக்டா தெரியும். நீங்க நினைக்கலாம் ஏதோ வர்றோம் ஏதோ போறோம் அப்படின்ட்டு. பட் உங்களை இன்னைக்கு நான் பார்த்துட்டு போய் எனக்கு ஒரு டைரி வச்சிருக்கிறேன்.
அதில் நான் ஒரு குறிப்பு வச்சுக்குவேன், ஒவ்வொரு முஞ்சியையும் பார்ப்பேன், இங்கே உட்காந்துருக்கிறத. புரியுதா? வழக்கமாக ஸ்வீட்டி உட்கார்றதையும் இன்னைக்கு எப்படி உட்காந்துருக்குதுங்கிறதையும் பார்ப்பேன். அப்படித்தானே? பக்கத்தில் ஜனம் எப்படி உட்காந்துருக்கு, ஜாஸ் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுவேன், நான் பார்ப்பேன். எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற ஒருவர் உங்களை வழி நடத்துகிறதற்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் சில நேரத்தில் சொல்றது, சில பெற்றோர்கள் அதை பொருட்டாவே எடுக்கிறதே கிடையாது. சில நேரத்தில் வந்து நீங்கள் இப்படி இருக்கு, இவனை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னா அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது இல்லை, இவர் ஏதோ பொறாமையில் சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு. உங்கள் பிள்ளைங்க வளர்ந்தா எனக்கு தான் சந்தோஷம். உங்கள் பிள்ளைங்க நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா அது எனக்கு தான் என்னது சந்தோஷம். ஒரு ஆவிக்குரிய தகப்பனா என்னுடைய நிலைமையினுடைய எண்ணங்களே வேறையா இருக்கும். ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, அவர் இருதயத்தை தெளிவாக அறிந்திருக்கிறார். அதை தான் இங்கே சொல்லும்போது சொல்றாரு, அந்த நான் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் அப்படி சொல்றார். பூமியின் குடிகள் எல்லாம் அப்படின்னா நீங்க மட்டும் கிடையாது, இந்த பூமியில இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க மேலையும் அவர் என்னவா இருக்காரு, கவனமா இருக்காரு, கண்ணோக்கமா இருக்காரு. அவங்க ஒரு இதுல சிக்கிக்கிற போறாங்க, ஒரு இதுல மாட்டிக்கிற போறாங்க அப்படின்னா அவங்கள விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் ஊழியக்காரரையோ அல்லது சபையில் இருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்களையோ என்ன பண்ணுவாரு, நியமனம் பண்ணுவாரு. புரியுதா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய இடத்துல மொத்தமா இந்த குடும்பம் வராது, இந்த குடும்பம் வராது, இந்த குடும்பம் வராதுன்னு சாயந்தரம் அண்ணன் ஃபோன் பண்ணாங்க. இவங்க லீவு சொல்லியிருக்காங்க, இவங்க லீவு சொல்லியிருக்காங்க, இவங்க லீவு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு வியாதி, மற்றவங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அப்பாடா, நம்ம வீட்டில் ஒருத்தங்களுக்கு வியாதி, இதை காரணம் சொல்லிடலாம். ஒரு அம்மா பஸ் வரலைங்கிறத காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காரணங்கள் என்ன இருக்குதா? காரணங்கள் எவ்வளவோ இருக்குது. பாருங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு பேரை ரிப்பீட்டடா சொல்லும் போது, அவங்க வழக்கமா லீவு தான், அவங்கள விட்டுருங்க, புதுசா யாராவது இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்பேன். சர்ச் இன்சார்ஜ் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு இவங்க 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 அப்படின்னு. நான் சொல்லும்போது சொல்லுவாங்க, வழக்கமா லீவ் எடுக்கிறவங்கள விட்டுருங்க, அது வந்து அவங்க அட்டண்டன்ஸ் போட்டா கூட அது என்னது தான், அது வழக்கமா உள்ளது தான், இவங்க வரமாட்டாங்க, அவங்கள விட்டுருங்க. புதுசா இன்னைக்கு மட்டும் யாராவது சொல்லவங்க இருக்காங்களா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கேட்பேன். புரியுதா? ஏன் அப்படின்னா அவங்க இருதயம் அது அப்படியே பழகி போச்சு. ஒவ்வொரு நைட் ப்ரேயருக்கும் எங்கள் குடும்பம் ஆப்சண்ட், எங்கள் குடும்பம் ஆப்சண்ட், எங்கள் குடும்பம் ஆப்சண்ட்னு சொல்றது ஒரு சிலர் பழக்கம். இதுல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், வீட்டுக்கு போய் வெளி ஊர்களுக்கு போயிருக்கலாம், அல்லது தவிர்க்க முடியாத சில காரியங்கள் இருக்கலாம். அவங்க சொல்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்கள குறித்து யோசிக்க வைக்கும். என்ன காரணம் தெரியலையே, உடம்புடும் சரியில்லையா, அப்படி மாற்றி யோசிக்கிறதுக்கு என்ன பண்ணும், வைக்கும். நான் சொல்றது புரியுதா? ஸோ ஏன் அப்படின்னா, இருதயத்தை அறிந்திருக்கிறவர் அந்த இருதயங்களை நடத்துகிறதற்கு ஒரு தலைவரை வச்சிருக்கிறார். இப்போ எனக்கு உங்க இருதயத்தை படிக்க முடியாது, ஆனா இருதயத்தை படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், நம்மளை உண்டாக்கினவர். அவர் தான் இருதயத்தை உண்டாக்கினவர். அவர் படிச்சு உங்க பிரச்சனையை அறிந்திருக்கிறார், உங்க நன்மையான காரியங்களையும் அறிஞ்சிருக்கிறாரு, உங்க தீமை காரியங்களையும் அவர் என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறார். அதை குறித்து அவர் சொல்லி கொடுப்பார். நல்லா கவனிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கவனிக்கிறீங்களா? ஏப்பா நாளைக்கு ஸ்கூலு, நாளைக்கு வேலை, அப்படி கொஞ்சம் எப்போ முடிப்பாருன்னு தெரியலையே, இவர் இப்போ தானே தொடங்குறாருங்கிறது மாதிரி கவலைப்படாதீங்க, கரெக்டாக முன்னாடியே முடிச்சிருவேன் இன்னைக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் எக்ஸாம்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்து தான் காலையில் என்ன பண்ண முடியும், போய் நீங்கள் எக்ஸாம்லாம் எழுத வேண்டியது இருக்குது. இந்த இவருக்கெல்லாம் காலை எக்ஸாமு, அதனால். ஆனால் அவர் இன்னைக்கு தான் மற்ற நாளை விட சுறுசுறுப்பாக உட்காந்துருக்கிறாரு. புரியுதா? ஸோ ரைட்டு, உங்களுக்கு அதை குறித்து அறிந்திருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் கொண்டு போயிடுவோம். வேகமா நான் சொல்ல வர்றது, அது வரையிலும் நீங்கள் என்ன பண்ணணும், கவனிக்கணும். மனம் திரும்பாத கூட்டம்னு ஒரு லிஸ்ட்டை வெளியில் விட்டோம் பாருங்க, எதையுமே கண்டுக்கிறாது, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடக்கூடாது. ஸோ எனவே நீங்கள் கவனமாக என்ன பண்ணணும், கவனிக்கணும். அதை தான் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தை அவர் உருவாக்கி எங்கிட்ட தொலைஞ்சு போ அப்படி விடலை. சொல்லுங்க, எங்கிட்ட தொலைஞ்சு போ, எப்படியோ தொலைஞ்சு போ அப்படின்னு விடலை. உங்களை என்ன பண்றாரா, என்னை அவர் என்ன பண்றாரா,
அவர் செய்கைகளை எல்லாம் என்ன பண்றாராம்? கவனிக்கிறார். உன் செய்கைகள்னா என் பாடியை பத்தி தானே பேசணும், ஏன் இருதயத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னா, இந்த செய்கைகள்லாம் எங்க இருந்து தான் வருது? இருதயத்தின் நினைவுனால தான் நடக்குதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. அதனால நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு செய்யறதுக்கு முன்னாடியே அவர் இருதயத்தை அறிந்திருக்கிறவர். நான் சில பேருக்கு ஆலோசனை சொல்லும் போது நான் சொல்லுவேன், இது கெட்டதுன்னு நான் சொல்லலை, ஓகே இது நல்லது தான், ஆனா நம்மளுக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும். அப்படித்தானே? ஆமே, அது சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு குடும்பம் என்னோட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு திருமண சம்பந்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பேசும்போது உடனே சொன்னாங்க, பாஸ்டருக்கு பிடிச்சிச்சுன்னா செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு. நான் சொல்லும்போது சொன்னேன், பாஸ்டருக்கு பிடிச்சா பாஸ்டரா போய் வாழ போறேன். யாருக்கு பிடிக்கணும்? அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் என்ன பண்ணணும்? இதுல விருப்பம் இருக்கணும், இது பிடிக்கணும். அவங்க ஒத்துக்கிட்டாதான் அடுத்து நம்ம பாஸ்டரோட வேலை என்ன பண்றது? அரசாங்க ரீதியாய் திருமணத்தை பண்ணி வைக்க வேண்டிய ஒரு வேலை தான். அதுவும் நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லிட்டேன், 2 பேரும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும்? நான் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நான் என்ன பண்ண முடியாது? அந்த திருமண காரியத்தை செய்து வைக்க முடியாது. அதை யார் தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை வரவழைத்து அந்த திருமண காரியங்களை நான் இருப்பேன், ஆனால் நான் அதை திருமணத்தை நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்ககிட்ட நான் பேசும்போது பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, மனதின் விருப்பத்துக்குரிய நபர்களிடத்துல நம்ம பார்க்கணும். ஒரு பாஸ்டர் சொல்லிட்டா, இந்த அம்மா சொல்லிட்டா, இந்த ஐயாவுக்கு பிடிச்சிட்டா, அப்படி கிடையாது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கும், பெற்றோர்களுக்கு பிடிக்காது. சில இடத்துல பெற்றோர்களுக்கு பிடிச்சிருக்கும், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்காது, பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க. கல்யாண மேடையில் ஓடி போனவங்களாம் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு ரூம்ல விட்டுட்டு ஓடி போனவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். திருமணம் பண்ணிட்டு வாழ முடியாம செத்து போனவர்கள்லாம் இருக்கிறாங்க, மரித்து போனவர்கள்லாம் இருக்கிறாங்க. சில பேர் தலையெழுத்து வேற என்ன பண்றது தொலை அப்படின்னு வாழ்றவங்க இருக்காங்க. ரொம்ப ரேர் குரூப்ஸ் தான் என்ன பண்றாங்க, இது தேவன் ஏற்படுத்தினதுன்னு சந்தோஷமா வாழ்றாங்க. நீங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சில பேர் என்ன பண்றது, என் தலையெழுத்து மாட்டிட்டேன் அப்படின்னு வாழ்றீங்களோ நம்ம தெரியல. அதுதான் சொல்லும்போது சொல்லியிருக்கு, இந்த இருதயங்களை உண்டாக்கினவருக்கு அது தெளிவா என்ன பண்ணும், அது தெரியும் அப்படி சொல்லியிருக்கு. 94வது சங்கீதம் 10வது வசனத்துக்கு வாங்களேன். ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. இப்ப பாருங்க, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அவர். புரியுதா? சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள்ட்ட யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க பாஸ்டர், நீங்க அப்படியே நடந்ததை சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னிடத்துல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வேற இடங்களுக்கு போயிருக்கும் போது கூட, வேற மாநிலங்களுக்கு வேற நாடுகளுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும் போது கூட, அங்க நடக்கிற சில சம்பவங்களை குறித்து நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இங்க வந்தோடனே பாஸ்டரோ அல்லது வேற யாரோ என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு இந்த சர்ச்சில் உள்ள காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, அதான் இவ்வளவு தெளிவா பேசுறீங்க அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லும்போது சொல்றது, இதை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ அப்படி சொல்லியிருக்கு. அப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதே அவர் தான், உங்களுக்கு டீச் பண்றதே அவர் தான், நீங்க இப்படி இப்படி செய்யணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதே அவர் தான். அவருக்கு அது தெரியாம இருக்குமா? புரியுதா? பாருங்க, இப்போ ஒரு மெடிக்கல் படி ஒரு கணக்கு போடுறீங்கன்னு வைங்களேன், அந்த கணக்கு நடத்துகிற அந்த டீச்சருக்கு தெரியாம இருக்குமா? அந்த கணக்கு தெரியலைன்னா கூட முத நாள் யூடியூப்ல உட்காந்து அதை படிச்சுட்டு அடுத்த நாள் சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த கணக்கை போர்டில் எழுதுறதுக்கு முன்னாடி அவர்கள் அதை கத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படித்தானே? பாருங்க, இப்போ உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன்னா இதை முன்கூட்டியே கொஞ்சம் படிச்சு, அதாவது இதுக்குரிய கல்லூரியிலையும் படிச்சிருக்கிறோம், இந்த மெசேஜுக்காகவும் ஒரு ப்ரிப்பேர் பண்றோம். பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து மணிக்கணக்காக அந்த ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அசைன்மெண்ட் எழுதுறது மாதிரி எழுதுவாங்க. நான் கேட்குறது, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இப்படி அசைன்மெண்ட் மாதிரி எழுதுறியே, உங்களுக்கு புரியுறது மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கிட்டானே அப்படின்னோம்னா, சில நேரத்தில் நான் ஷார்ட்டாக எழுதுறது மறந்து போச்சுன்னா வேற ஏதாவது மாற்றி சொல்லிடக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், தெளிவாக எழுதிக்கிறேன்னு பாஸ்டர் எழுதும் போது நான் பார்ப்பேன், ஒரு நோட்டு வச்சு அவங்க சொல்ல போகிற உதாரணத்தை முதற்கொண்டு அப்படியே தெளிவாக என்ன பண்ணிக்குவாங்க, எழுதி வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா அது மாறிடக்கூடாது. நம்ம சொல்ல வர்ற கருத்து அந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றி சொல்லிடக்கூடாது.
தப்பான உபதேசங்களை சொல்லிடக்கூடாது, தப்பான உதாரணங்களை சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுல அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. நம்ம ஆண்டவர் அவர் தான் அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்கிரிப்டையே எழுதுறவர். அவர் தான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுக்குறவர். அவருக்கு போய் இல்லை இல்லை ஆண்டவரை இப்படி நடிக்கக்கூடாது, இந்த கையை இப்படி ஆட்டக்கூடாது, இந்த கையை இப்படி தான் ஆட்டணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எப்படி இருக்கு? நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உட்காந்து ஆண்டவரே நீங்கள் என்னை இந்த வீட்டில் பிறக்க பண்ணியிருக்கக்கூடாது, என்னை இந்த வீட்டுக்காருக்கு கட்டி கொடுத்துருக்கக்கூடாது, என்னை இந்த குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கக்கூடாது, என்னை இந்த சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்திருக்கக்கூடாதுன்னு நம்ம அவருக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? நிறைய நேரத்தில் டீச் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு போதிக்கிறதும் அவர் தான், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரும் அவர் தான், அவர் உங்களுடைய ஃபுல் நிலைமைகளை அறிந்திருக்கிறார். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கல. 21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, மனுஷனுடைய வழிகள் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கிடுங்க. உங்க பேரை போட்டு இப்ப படிங்களேன், பேரை போட்டு படிங்க. ஜோவனாவின் வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இப்ப புரியுதா? இப்ப நான் படிச்சேன்னா சார்லஸின் வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்னதாக இருக்கிறது. அப்படி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிதான். அப்படிதானே ஜோஃபர்? அப்படி நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பெயரை போட்டு அது வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாராம்? சீர்தூக்கி பார்க்கிறார். அப்படின்னா என்ன பண்றாரு? பரிசோதனை பண்றார். இது சரிதானா சரியில்லையா அப்படின்னு பார்க்குறார். இப்போ நீங்கள் இந்த டிரைவ் பண்ணுற பழக்கம் இருக்கிற டிரைவர்கள்ட்ட எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். சில புதிதாய் போகிற ரோட்டுக்கு கூகுள் மேப் போட்டு போவோம். கூகுள் மேப் போட்டுக்குவோம். இப்போ எல்லா கார்கள்லையும் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கார்ல எல்லாம் ஜிபிஆர்எஸ் வழி இருக்குது. அதுக்கு பழைய வழிதுலையும் அது ஃபிட் பண்ணிக்கிறது மாதிரியான வசதிகள் இருக்குது. புது கார்கள்ல எல்லாம் எல்லாத்துலேயுமே இப்போ பைக்லேயே கொண்டு வந்துட்டாங்க, எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அதில் போட்டு போவோம். அது ஒரு 2-3 பாதையை காட்டும். அது வந்து ஒரு 2-3 பாதையை காட்டும். நான்லாம் போகும்போது லாங்கில் போனேன் அப்படின்னா அதில் அந்த சின்ன கிளை ரோடுகள் இருக்குது பார்த்தீங்களா, டோல் ஃப்ரீ ரோடு அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் லாக் பண்ணிடுவேன். அந்த மெயின் ரோட்டை மட்டும் காட்டுறது மாதிரி வச்சுக்கிட்டு போவேன். அப்போ தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுத்து நம்ம போக முடியும். கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ அண்ணெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ அண்ணெல்லாம் ஒரு ஏரியாவுக்கு போய் அப்படியே இப்போ சென்னைன்னா சென்னை பட்டணமே அவர் மண்டையில் அப்படியே நிற்கும். அவர் மண்டையே கூகுள் மேப் ஆகிருது. கூகுள் மேப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஒகேனக்கல் போகிறதுக்கு மேட்டூர் டேம் வழி, ஒகேனக்கல்ல இருந்து மேட்டூர் போகிறதுக்கு கூகுள் மேப்பு போட்டாங்களாம். மேட்டூர் டேமுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வழியில் போய் ஒரு முட்டு ரோட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு. ஆமாம், இதுக்கு மேலே இன்னும் 24 கிலோமீட்டர் நீ மலை மேலே ஏறி இறங்கினாதான் மேட்டூர் டேமு. புரியுதா? அது காட்டுற இடம் மேட்டூர் டேம் கிடையாது. இப்போ அப்படி காட்டிடும். ஆனால் இப்போ பாதை தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து அது தேவையில்லை. அது மாதிரி தான் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவருக்கு கூகுள் மேப்பெல்லாம் தேவையில்லை. அவர் உங்கள் வழியை கரெக்டாக சீர்தூக்கி பார்ப்பார். அவர் நம்மளுக்கு இந்த வேத வசனத்தை எழுதி கொடுத்து நம்மளை சீர்தூக்கி பார்க்க சொல்லியிருக்கிறார். டெய்லி பரிசோதனை பண்ண சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, தேவையில்லாத ஏதாவது மாட்டியிருக்கேனா, தேவையில்லாத நபர்களோடு பேசியிருக்கேனா, தேவையில்லாத இடங்களுக்கு போயிருக்கிறேனான்னு கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க சொல்லியிருக்காரு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இதை செய்யறது பழக்கம் உண்டா? நிறைய பேர் 99.9999% நோன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நம்மளாம் பிஸி தானே. பைபிள் சொல்லுது நீங்கள் என்ன பண்ணணுமா? சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வேலையே அதுதான். உங்களை அப்படியே ஜட்ஜ் பண்ணி பார்ப்பார். அதாவது குற்றவாளி ஆக்குறதுக்கு இல்லை, உங்களை சரியான பாதையில் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு. அவருடைய பார்வை எப்போதும் எப்படி இருக்குன்னா, என்னுடைய இருதயத்தை ஏன் அவர் அறிந்திருக்கிறார், ஏன் என் இருதயத்தை அவர் உண்டாக்கினார், ஏன் இருதயத்தினுடைய செயல்களை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் அப்படின்னா என்னை நல்வழிப்படுத்திடணும். எனக்கு பல யோசனை தோணும். அல்லாஹ் எல்லா யோசனையும் நான் நடைமுறைப்படுத்தக்கூடாது, நடைமுறைப்படுத்த முடியாது சிலது, கூடாத சிலது இருக்குது. என் விருப்பத்தை எல்லாம் நான் கொண்டு போய் அப்ளை பண்ணிடக்கூடாது.
புரியுதா? நம்மளுக்கு நிறைய விருப்பம் இருக்கும். நான் தான் அடிக்கடி நான் சொல்லும்போது சொல்றது, நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது ஒரு ரோடு. அப்படிதான் சிந்தனைங்கிறது என்னது? ரோடு. அதில் பன்னியும் போகும், நாயும் போகும், மாடும் போகும், ஆளும் போகும், பஸ்ஸு போகும், காரும் போகும், என்னென்ன அதில் போகுமோ எல்லாம் போகும். பாம்பும் போகும், ஓனானும் போகும், எறும்பும் போகும், எதெல்லாம் போக முடியுமோ அதெல்லாம் போகும். இது எல்லாத்தையும் வாங்க வாங்க அப்படின்னு கேட்ட திறந்து நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுற முடியுமா? பன்னியாரையே வாங்கல், எருமையே வாங்கல் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டி உள்ளே விட்டுக்கிறோமா? விட மாட்டோம். நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் உள்ள விடுவோம். புரியுதா? இப்போ நம்ம இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அங்கே ஒரு கேட் இருக்கு, அங்கே ஒரு கேட் இருக்கு. சிலதை அங்கேயே ஃபில்டர் பண்ணிடுறோம், சிலதை அந்த ரோட்லேயே ஃபில்டர் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து ஒரு கேட் இருக்கு பாருங்க, அங்கே ஃபில்டர் பண்ணிடுவோம், அங்கேயே நிப்பாட்டி அங்கேயே பதில் சொல்லி அனுப்பிடுவோம். இன்னும் ஒரு சிலர் இங்கே வரலாம் வருவாங்க. எல்லாரையும் நம்ம வீட்டுக்குள்ளே விட்டு இங்கே ஒரு கேட் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற கேட்டுக்குள்ளே எல்லாரையும் என்ன பண்ணுறது இல்லை. சர்ச்சுக்குள்ளே வர்ற கேட்டையோ வீட்டுக்குள்ளே வர்ற கேட்டையோ எல்லாருக்கும் திறக்கிறது இல்லை. அங்கே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் திறக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்த்தா எதை உள்ள கொண்டு வரணும், எதை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நம்மளுக்கு என்ன பண்ணோம் தெரியும். சொல்லுங்க, தெரியும், தெரியும். ஸோ அப்போ நாம் அதிலிருந்து என்ன பண்ணிடலாம், தெளிவான காரியங்களை நாம் வெளியில் கொண்டு வந்துடலாம். சில நேரங்களில் செல்லுன்னு கேட்கும், இதை இப்படி கேட்டாங்க நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு. நான் சொல்லும்போது சொல்கிறது இப்படி சொல்லக்கூடாது. அவங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை நம்ம என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். சில நேரத்தில் பொதுவாக கேட்பாங்க கேள்வி, நம்ம உடனே பொதுவாக பதில் சொல்லிடக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்வி பொதுவாக இருக்குது, நீங்கள் எதுக்கு அந்த நபர்கிட்ட இப்படி கேட்டீங்கன்னு தெரியாது, பட் எனக்கிட்ட கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதானே சொல்கிறது? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும், ரெண்டு அர்த்தமுள்ள கேள்விகளாக இருக்கும். அவங்க மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட ஒரு கேள்வியை கேட்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும், கவனமாக நம்ம என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். இதை சீர்தூக்கி பார்க்கிற பழக்கம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் இதுக்கு சரியான பதிலை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும், செய்ய முடியும். கொஞ்சமாவது நம்ம வழிகளை என்ன பண்ணணுமா, சீர்தூக்கி பார்க்கிற பழக்கத்தை நம்ம இடத்துல வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆமோஸ் 5வது அதிகாரம் 12வது வசனத்தின் பக்கமா திருப்புங்களேன். ஆமோஸ் 5:12. உங்கள் மீறுதல்கள் படி ஜோவன படி. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். இங்க சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்று உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன் அப்படி சொல்றாரு. எனக்கு தெரியும். அது என்னையா பண்றீங்க அப்படின்னா, நீதிமானை ஒடுக்கி சொல்றாங்க, நீதிமானை ஒடுக்கி. அதுக்கடுத்து அங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, பரிதானம் வாங்கி. பரிதானம் என்ன, லஞ்சம். லஞ்சம் அப்படின்னா நம்ம அந்த லஞ்சம் அப்படிங்கிறது மட்டும் இருக்காது. பரிதானம்னா அதாவது என் வேலைக்கு மிகுதியாய் நான் எதை வாங்கினாலும் அல்லது வேலை செய்யாம ஏதாவது நான் வாங்கினாலும் எதிர்பார்த்தனாலும் அதுக்கு பேர் என்னது, பரிதானம். நம்ம அதுக்கு இனாமெல்லாம் பேர் சொல்லுவோம், கிஃப்ட் அப்படின்லாம் பேர் சொல்லுவோம். அது கிஃப்ட் கிடையாது, அதுக்கு பேர் பைபிள் ஒரே இது லஞ்சம் அப்படின்னு சொல்லிடுது. புரியுதா? இப்போ இந்த லஞ்சம் வாங்குறது பயங்கரமான காரியம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இன்னைக்கு நல்லதாக இருக்கும், இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ சொத்து சேர்ந்தது மாதிரி, இன்னைக்கு செலவு சந்திக்கப்பட்டது மாதிரி நினைப்போம். ஆனால் அது அவ்வளோ டேஞ்சர். ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், அதில் இருக்கணும். பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிற காரியத்தை குறித்து சொல்லுது. அப்போ பாருங்க, இங்கே ஏழைகள் பணக்காரர்கள் அப்படிலாம் கிடையாது. நியாயம்னா நியாயம்தான், அநியாயம்னா அநியாயம்தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி உங்களால் சொல்ல முடியும்னா வாயை திறக்கணும், இல்லைன்னா வாயை முடிக்கணும். புரியுதா? எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஒரே மாதிரி சொல்லுகிறதற்கு தெரியணும். அதை உங்களுக்கு தெரியுதா? இது உங்களுக்கு சில நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாமல் நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிடணும்.
நீங்களா கற்பனையெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க அங்கே நின்னாங்க, ஒருவேளை குடிகாரனாக இருப்பாங்க, இவங்க இங்கே நின்னாங்க, அதனால அங்கே இருக்கிற அந்த ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைகளை சைட் அடிக்க நின்னாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. புரியுதா? நான் சில நேரத்தில் யாரையாவது சொல்லுவேன், இவங்களை கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன், என்ன காரணம்? ஏதாவது இதில் பிரச்சனையா, இல்லைன்னா ஏதாவது காதலில் மாட்டிட்டாங்களா, இல்லை வேற ஏதாவது இது பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லும்போது சொல்லுது, விசாரிங்கன்னு சொன்னால் பல அர்த்தம் இருக்கு, அப்படிதானே? ஒரே ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தோணுன ஏதாவது ஒன்றை கற்பனை பண்ணிட்டு விசாரிக்கப்படாது. பொதுவான காரியங்களை விசாரிங்க அப்படி சொல்கிறோம், அப்படிதானே? புரியுதா? சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில காரியங்களை நம்ம முயற்சி எடுப்போம், சில காரியங்களை செய்வோம். அப்போ அந்த தெளிவான காரியங்கள் நம்மளுக்கு வராத போது நம்மளுக்கே சில நேரங்களில் டவுட் வரும், இப்படி இருக்கலாமோ, ஏன் இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், ஒரு சின்ன சந்தேகம் வரும். சமீபத்தில் அப்படி தான் ஒரு சின்ன சந்தேகம் ஒருத்தங்களை கேட்டேன், என்னடா தம்பி, என்னடா என்ன தங்கச்சி, ஏன் நீ கொடுக்கல, நீ ஏன் பண்ணலை அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தப்பாகப்பா நீங்கள் நினச்சிடாதீங்கன்னு. நம்ம தப்பாக நினைக்கல, ஏன் டிலே அப்படின்னு கேட்டோம். உடனே அவங்க எண்ணத்தில் வேற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. புரியுதா? ஸோ அப்போ ஏன் அப்படின்னா, இந்த உணர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் சொல்லும்போது சொல்லுக்கு, இருதயம் அப்படிங்கிறது அது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்குது அப்படி சொல்லியிருக்கு. அதனுடைய யோசனைக்கு எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. உன் கண்ணின் காட்சியில் நீ திரி, உன் நெஞ்சின் வழிகளிலெல்லாம் நீ நட அப்படி சொல்லியிருக்கு. அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படிக்கலாம் அந்த வசனத்தை முதல்ல படிக்கும்போது, அப்படித்தானே? எல்லாமே நம்மளுக்கு விருப்பம். வாலிபனே, உன் இளமையிலே நீ என்ன பண்ணு, சந்தோஷப்படு அப்படின்னோன்னு, ஆகா நம்ம பாஸ்டர் இருக்காரு, எப்போ பார்த்தாலும் இதை அப்படியே இப்படி வெட்டு ட்ரெஸ் இப்படி போட்டுன்னுக்கிட்டு இருக்காரு, பைபிள் இல்லவோ பைபிள் அப்படின்னு சொல்லணும்னு தோணும், அப்படிதான் தோணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உன் நெஞ்சின் வழிகளில் நட, உன் கண்ணின் காட்சியிலெல்லாம் சந்தோஷப்படு, அது உன் இருதயத்தை பூரிப்பாக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லியிருக்கோம். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு உன்னை நிறுத்துங்கிறத நீ என்ன பண்ணணும், அறியணும் அப்படி சொல்லியிருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக சொல்லி முடிச்சாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்தி விடுறார், நீ என்ன பண்ணு, ஜாலியாரு, என்ஜாய் அப்படிங்கிறது மாதிரி. இதெல்லாம் நல்லது தான், பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ன உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு அப்படி சொல்றார். அப்படியா? நம்மளை அறியாமலே நம்ம இருதயம் எங்கிட்டாவது ஒரு பக்கத்து அப்படி சாயுதா, அப்படியே சாயும். அப்படியே கொஞ்சம் ஒருத்தங்க இணக்கமாக பேசிட்டாங்கன்னா அப்படி சாஞ்சிரும். கொஞ்சம் ஒருத்தர் ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருந்துட்டு அங்கிட்டு நம்ம பக்கத்து என்ன பண்ணிடும், சாஞ்சிரும். சில இடங்களில் பொருளாதாரத்தை பார்த்து சாஞ்சிரும், சில நேரத்தில் குணங்களை பார்த்து சாஞ்சிரும். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, சாயப்படாது, நீ ஸ்டெடியாக இருக்கும். புரியுதா? இந்த மேக்னெட் என்ன பண்ண தெரியுமா, இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு இரும்பை பார்த்தோன்னா டக்குன்னு இப்படி இழுக்கும். புரியுதா? இப்போ நம்ம தான் அதை பிடிச்சி என்ன பண்ணணும், அப்படி திருப்பி இப்படி நேரம் வச்சு மறுபடியும் இந்த மேக்னெட்டை தள்ளிட்டு போகணும். அடுத்து அந்த பக்கத்து போனோன்னு இப்படி பிடிங்கும். சில நேரத்தில் இப்படி மேலே குதிக்கும், சில நேரத்தில் கீழே குதிக்கும். உங்கள் இருதயம் ஒரு மேக்னெட் மாதிரி. ஒரு மேக்னெட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தூக்கிக்கிட்டு இப்போ நடக்கிறீங்க. இப்போ இந்த இருதயம் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கங்கே சாயும், இங்கே இப்படி என்ன பண்ணும், சாயும். புரியுதா? இந்த இருதயம் ஏன் அப்படின்னா, அங்கே உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உலோகம், அதை அந்த மேக்னெட்டை கவரக்கூடிய இன்னொரு மேக்னெட்டாக கூட இருக்கலாம். அதை ஈர்க்கக்கூடியது இன்னொரு மேக்னெட்டாக கூட இருக்கலாம். இரும்போ வேற ஏதோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இன்னொரு காந்தமாக கூட இருக்கலாம். அது என்ன பண்ணிடும், அது இழுக்கும். நேர் எதிர் துருவங்கள்ல அந்த மேக்னெட் வந்துருச்சுன்னா அது பிடிச்சி என்ன பண்ணும், ஒரு இழுத்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி சாயாம நான் நேர நடக்கிறதற்கு தேவன் எனக்கு பலன் தரணுமா, அப்படி வந்தாதான் நாம் சோரம் போகாமல் இருப்போம் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ ஒருவேளை இப்போ இந்த நிமிஷம் வரையிலும் நீங்கள் ஒருவேளை சோரம் போயிருந்தால், இப்படி மேக்னெட்னால ஏதோ உங்களை பிடிச்சி பெண்ட் பண்ணி வச்சிருந்துச்சுன்னா, தலையில் ஒரு தட்டு தட்டி நேரவா அப்படி சொல்லி என்ன பண்ணுங்க, இப்போ கூப்பிடுங்க. புரியுதா? என்ன பண்ணணும், மேக்னெட்டை நீ எங்கே வந்துரு, நேர வந்துரு, நான் போக வேண்டிய வழி ரொம்ப தூரம் இருக்குது, இதில் சரியாக நான் போய் என்ன பண்ணணும்,
சேரணும் அப்படி சொல்லிட்டு இருக்கு. எது ஒட்டணுமோ அது அந்தந்த காலங்களில் வந்து ஒட்டும், எது ஒட்டக்கூடாதோ அதெல்லாம் ஆண்டவர் விலக்கிக்கிட்டே இருப்பார். நாமும் அதுக்கு என்ன பண்ணணும், ஒத்து போகணும், எல்லாத்துலேயும் பூந்து எல்லாத்துலேயும் வந்துடக்கூடாது. அப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம கேட்டாலும் நிறைய நேரத்தில் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அதைத்தான் இந்த எப்ராயிமை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, தொடங்கி தெளிவாக சொல்றார். இப்போ பாருங்க, இது ரெண்டாவது. மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லும்போது சொல்றாரு, சோரம் போனாயே அப்படின்னு சொல்லிட்டு 1வது அதிகாரம் 1வது வசனம், ஓசியா 1:1 வாங்களேன். யூதா தேசத்து ராஜா 1:2 படிச்சிருங்க. 1:2. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். இப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, நீ முதல்ல என்ன பண்ணு, ஒரு சோரம் போன ஒரு பெண்ணையும் ஒரு சோரம் போன ஒரு பிள்ளையையும் நீ என்ன பண்ண, உன்னோட சேர்த்துக்கோ. ஏன் அப்படின்னா, இதை வச்சுதான் தேசம் சோரம் போயிடுச்சுன்னு நீ வந்து என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், ஒரு டிராமா மாதிரி செய்யணும் நீ அப்படி சொல்ற. சோரம் போன அப்படின்னு தெரியுதுல, சோரம் போனேன்னா வீணா போன, கெட்டு போன, வேசி மார்க்கமாய் போன, பொல்லாத வழிகளிலே போன, கர்த்தரை விட்டு தூரமாய் போன, நீங்க எந்த வழியை வேணாலும் வச்சுக்கலாம். இங்க சொல்லும்போது சொல்றாரு, சோரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. 2வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலேன். ஓசியா 2:2. உங்கள் தாயோடே வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவள். இங்க சொல்லும்போது சொல்றாரு, வேசித்தனமும் விபச்சாரத்தையும் என்ன பண்ணணும், விலக்கி போடணும். சோரம் போயிட்டா அப்படி சொல்ற. தாயை குறித்து சொல்லும் போது நீ வந்து என்னது, சோரம் போயாச்சு. இது எல்லாமே தேசத்தை குறித்து எழுதப்பட்டது, இது ஒரு நபரை குறித்து எழுதப்பட்டது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இது அந்த தேசத்தை குறித்து எழுதுகிறதற்கு ஒரு நபரை அடையாளமா வச்சு கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த காரியத்தெல்லாம் சொல்லி கொடுக்கிறார், தெளிவா சொல்லி கொடுக்கிறார். ஸோ இப்போ வரும்போது இப்போ இதை நம்ம கேட்குற நாம ஒரு நபராய் சோரம் போனவர்களாகவும் இருக்கலாம், ஒரு குடும்பமாய் சோரம் போனதாகவும் இருக்கலாம், ஒரு சபையாய் ஒரு தேசமாய் சோரம் போனதாகவும் இருக்கலாம். கர்த்தர் அந்த சோரம் போன இடத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறதற்கு அவர் என்ன பண்றாரு, ஆசைப்படுகிறார். இதே 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள். இப்ப பாருங்க, இங்க சொல்லும்போது சொல்லுக்கு கர்த்தரை மதியாது இருக்கிறபடியினால் அப்படி சொல்லி இருக்கு. அவங்க கர்த்தரை மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையா அல்லது கர்த்தரா அப்படின்னு வச்சு பார்த்தா, கர்த்தர் வந்து ஆப்ஷனாக தான் இருக்கிறாரு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே தான் குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வேலை, தன்னுடைய சார்ந்தது, அதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 2வது தான் எது வரும் அப்படின்னா கர்த்தர் வருவார். ஸோ இந்த மதியாத கூட்டத்திற்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சில நபர்கள்ட்ட பர்டிகுலராக நான் சொல்லுவேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரக்கூடாது, இடைப்பட்ட நாட்களில் வந்து கர்த்தரை நீங்கள் சபையில் உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், அப்போதான் உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட பர்டிகுலராக நான் சொல்லுவேன். அவங்க கடைசி வரலும் வரவே மாட்டாங்க. அதனால அந்த அற்புதத்தை அவங்க என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஜெபம் பண்ணும் போதும் சொல்லுவாங்க, இதிலிருந்து எப்படியாவது எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எப்படியாவது ஒரு காரியம் வேணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது நான் தெளிவாக சொல்லுது. இப்போ சமீபத்தில் ஒருத்தங்களோட சொல்லும்போது நான் சொன்னேன், இதுக்கு நீங்கள் மருத்துவ காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, ஓகே. பட் ஆனால் கர்த்தரை நீங்கள் மதியாமல் போன காரியத்திலிருந்து மனம் திரும்பினாதான் இந்த வியாதியிலிருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், சுகமாக முடியும் அப்படி சொன்னேன். புரியுதா? எல்லாருக்கும் மருந்தை ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஏன்னா பைபிளில் சொல்லும் போது சொல்லியிருக்கு, வியாதிகளை குறித்தும் சொல்லியிருக்கு, பலவீனங்களை குறித்தும் சொல்லியிருக்கு. எதுக்கு மருந்து கொடுக்கணும், எதுக்கு உணவு கொடுக்கணும், எதுக்கு தேவனை கொடுக்கணும் அப்படின்னு பைபிள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கு.
சில வியாதிகள் கர்த்தரை மதிக்காததுனால வருமா. சில பலவீனங்கள், சில பற்றாக்குறைகள், சில இயலாமைகள் எதனால வரும்னா தேவனை மதிக்காததுனால வருமா. சில பேருக்கு பொருளாதார பிரச்சனையே எதனால வருமா, தேவனை மதிக்காததுனால வருமா. புரியுதா? அப்ப தேவனை மதிக்கிறதுனால எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் இருக்கு, கொஞ்சம் நல்லா நீங்க கவனிக்கணும். அப்ப இங்க சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தரை மதிக்காததுனால அவங்க என்ன பண்ண, அவர்கள் தின்றாலும் என்ன பண்றது இல்ல, திருப்தி அடைய மாட்டார்கள். சில பேருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசிக்கு போகவே போகாது. சில பேர் என்ன புதுசு புதுசா வாங்கி சாப்பிட்டாலும் அந்த திருப்தி என்ன பண்ணாது, வராது. தின்னுக்கிட்டே இருப்பாங்க. பெருந்தீனிக்காரர்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கும். புதுசு புதுசா எதாவது திங்கன்னு போல இருக்கும். அப்படியே அலைவாங்க. உன்னை பார்த்தோன்னே அப்படியே வவ்வுன்னு போய் விழுவாங்க. என்னமோ கண்ணில் பார்க்காதது மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நாய் விழுகிறது மாதிரி விழுகிற அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் ஓப்பனாகவே சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பைபிள் சொல்லும்போது சொல்லிருக்கு, கர்த்தரை மதிக்காததுனால வரக்கூடியது. சாப்பாடாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், என்னை ஒரு ஸ்டேபிளாக வச்சிருக்கணும். அதுதான் கர்த்தரை மதிக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய காரியம். புரியுதா? ஒரு முடிவை தெளிவாக எடுக்க தெரியணும், நிதானமாக எடுக்க தெரியணும், பேசுகிறதை தெளிவாக பேச தெரியணும். இதெல்லாம் கர்த்தரை மதிக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய காரியம். கர்த்தரை மதிக்காதவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். எந்த ஒரு முடிவும் எடுத்தோம் கவுத்தோம்னு என்ன பண்ணக்கூடாது. சில பேர் தொடங்குற வேகத்திலேயே இழுத்து முடிடுவாங்க. அதெல்லாம் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தில் அது ஒரு நல்ல காரியமாய் இல்லை. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிலேயே சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாது இருப்பார்கள். மல்டிப்ளை ஆக மாட்டாங்க, பிள்ளைகள் இருக்காது. புரியுதா? அவங்க நிறைய முயற்சி. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் டெஸ்ட் டியூப் பேபிக்கு கூட போய் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆயிரும். அவங்க என்னென்னமோ முயற்சிகள் எடுத்து பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு சில நகரங்கள்ல எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கணவன் மனைவி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ சென்னையில எல்லாம், கோயம்புத்தூர்ல, திருச்சியில, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே முக்கியமான நகரங்கள்ல எல்லாம் இது வந்துருச்சு. புரியுதா? அது ஒரு கலாச்சாரமாய் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, இது அவர்கள் பழுக முடியாமல், அவர்கள் சந்ததி விருத்தி அடைய முடியாமல் போயிடும் அப்படின்னு. இந்திய அரசாங்கமே சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் எடுத்துட்டு கேர் ஆஃப் கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ கேர் ஆஃப் கண்டிஷன்ல நிறைய குடும்பங்கள் இருக்கு. இவன் பிள்ளை ஏதோ யாருக்கோ பிறந்த பிள்ளையே இவர்கள் பராமரிச்சுட்டு இருப்பாங்க. கேர் ஆஃப் கண்டிஷனுக்கு போயிருச்சு. இவங்க வேற ஒரு மனைவியா இருப்பாங்க, அவங்க வேற ஒரு புருஷனா இருப்பாங்க. அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வந்துருச்சு. லிவிங் டுகெதர் வந்துருச்சு. நிறைய வாழ்க்கை முறைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேஷுவலாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சாலும் நீங்க என்ன பண்ண முடியாது, பெருக முடியாது, பழுக முடியாது அப்படி சொல்றாரு. அது அவங்க வாழ்க்கையில ஒரு சாபமா இருக்கும் அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. அதுல தான் இங்க 12வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் மலை உச்சியில் 11 பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுல 11 பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, வேசித்தன ஆவி அவர்களை என்ன பண்ணுதான், வழிதப்பி திரிய பண்ணிற்று அப்படின்னு இருக்கும். அவங்களை என்ன பண்ணுச்சான், வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சோர மார்க்கம் போனார்கள் அப்படின்னு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால என்ன பண்ணாங்களாம், சோர மார்க்கம் போனார்களாம். இப்போ உங்க வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க அப்படி சொல்லியிருக்கு. நீங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். இந்த காரியத்தை நான் செய்யவா, இந்த வேலையை நான் செய்யவா, இந்த பணத்தை நான் என்ன பண்ணணும், இந்த குடும்பத்தின் காரியங்களை நான் எப்படி சரி பண்ணணும் அப்படி சொல்லி என்ன பண்ணணும். நம்ம பேச வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒருத்தரோட பேசுகிற காரியங்களை ரொம்ப கவனமா செய்யணும். அப்ப செய்யும் போது நம்ம சோரம் போகிற பகுதியிலேருந்து என்ன பண்ணிடலாம், வெளியில வந்துடலாம். கர்த்தரிடத்துல கேட்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்க குடும்பத்தின் காரியங்கள்லாம் நாங்க என்ன பண்ண, என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்கு நாங்க என்ன பண்ண. நம்மளா ஒரு பிளான் போட்டுருவோம், என்கிட்ட பணம் இல்லை,
எனக்கிட்ட நகை இல்லை, எனக்கிட்ட பொருளாதாரம் இல்லை, அல்லது இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் என் பிள்ளைங்கள் வந்து உழைச்சி எங்களுக்கு சம்பளம் கொடுக்கட்டும் அப்படின்லாம் நம்மளா ஒரு பிளான் போடுவோம். இது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்களா, ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா அப்படின்னா இல்லை. திருமண வயசுல பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க உங்க பிள்ளைகளினுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களான்னு கேளுங்க. வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும்பாங்க. வேலைக்காக நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு நான் கேட்பேன். புரியுதா? சமீபத்தில் நான் வெளியில் போயிருக்கும்போது, ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒருத்தங்களை சந்தித்தேன். அவங்க சொன்ன, எங்களுக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி 5 வருஷமா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், குழந்தை வேணான்னு எப்பயாவது நீங்கள் சொல்லியிருக்கிறது உண்டா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க 2 பேருமே அவங்க திருமணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தவங்க, 2 பேருமே வேற ஊழியங்களுக்கு முழுவதும் அன்னகராய் தங்களை அர்ப்பணித்திருந்தவங்க. ஒரு சூழ்நிலையில் 2 பேரும் என்ன பண்ணாங்க, திருமணம் செஞ்சு கொண்டாங்க. கடைசியில் அவங்க பிள்ளை வேண்டான்னு அறிக்கை செஞ்சு நிறைய அறிக்கை செஞ்சுருக்காங்க. பிள்ளை வேணாம், எனக்கு திருமணம் வேணாம் அப்படிலாம். இப்போ எனக்கு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னா எப்படி கிடைக்கும்? அதை என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்த காரியங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நிறைய விடுதலை ப்ராசஸ் இருக்கு. புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு உங்கள் மெடிக்கல் பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுடைய ஆணுக்கு எப்படி இருக்குது பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட நீங்கள் வரும்போது என்ன பண்ணணும்? நிறைய காரியங்கள் பைபிள் சொல்லு, கர்த்தருக்கு விரோதமாக எழும்புனாவே அங்கே பிள்ளை இல்லாமல் போயிடுமா. கர்த்தர் சொன்ன வழியில் போகலைன்னாலும் பிள்ளை இல்லாமல் போயிடுமா. கர்த்தருடைய மனுஷனுக்கு விரோதமாக எழும்பினாலும் பிள்ளை இல்லாமல் போயிடுமா. இதெல்லாம் பைபிளில் இருக்கிற ஆதாரங்கள். எகிப்து தேசத்துக்கு ஆபிரகாம் அவன் போகும்போது அங்கே ஆபிரகாமின் நிமித்தம் அங்கே ஆடு மாடுகளுக்கு கூட, விலங்குகளுக்கு, மிருக ஜீவன்களுக்கு கூட என்ன பண்ணலையாம், அது விருத்தி அடையல, பிள்ளைகள் இல்லாம போயிருச்சான். கர்த்தரே தடை பண்ணி போட்டார். ஏன்னா ஆபிரகாமின் நிமித்தம் அப்படி சொல்லிருக்கு. சாராலையா அவன் சகோதரின்னு சொல்லிட்டான். தப்பு வந்து ஆபிரகாம் மேலதான் இருக்கு, அது அந்த ராஜா மேல தப்பு கிடையாது. ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஒரு பக்கத்தில் நிற்கிறவர். ஆமென். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை மறுக்கிற, கர்த்தரை மறுதலிக்கிற, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின, கர்த்தரை தேடுகிறதுல இருக்கிற பிரச்சனையிலிருந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணும், கர்த்தரோடு ஒப்புரவாகணும். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேற எந்த காரியமா இருக்கட்டும், கர்த்தர் அந்த காரியங்களை என்ன பண்ணணும்? வாய்க்க பண்ணணும். புரியுதா நான் சொல்றது? ஸோ எனவே தெளிவா நீங்க இந்த காரியங்களை புரிஞ்சு கொள்ளணும். அதை தான் பைபிள் சொல்லும் போது நம்மளுக்கு இந்த காரியங்களை எல்லாம் குறித்து அழகா சொல்லி கொடுக்குறார். நீங்கள் ஓசியா 7வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வாங்களேன். நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சை ரச துருத்திகளால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். இங்க பாருங்க, அதிபதிகள் திராட்சை ரச துருத்திகளினால் அவனுக்கு என்ன பண்றாங்களாம்? வியாதி உண்டாக்குறாங்க. இப்ப மதுபானம், திராட்சை ரசம், அதாவது போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனுக்கு வியாதியை உண்டாக்கும்னு பைபிள் சொல்லியிருக்கு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றாங்க, எனக்கு உடம்பு வலிக்கு நான் குடிச்சேன், புரியுதா? அல்லது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு நான் குடிச்சேன், ஒரு ஜாலிக்கு குடிச்சேன், நான் என்ன குடிக்காரனா, டெய்லியா குடிக்கிறேன், எப்பயோ அப்படி தொட்டு பார்த்தேன், மோந்து பார்த்தேன், நாக்கில் வச்சு பார்த்தேன் அப்படிம்பாங்க. பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, திராட்சை ரசம் அவனுக்கு என்ன, அந்த திராட்சை ரசம் குப்பியே என்ன பண்ணுச்சான்? அவனுக்கு வியாதியை உண்டாக்குச்சான். சோரம் போகிற காரியங்கள், கர்த்தரை விட்டு, கர்த்தர் சொன்ன வழியை விட்டு திரும்புகிற போது எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு பாருங்க. இந்த பிரச்சனையிலிருந்து ஜெபம் பண்ணினா மட்டும் தீராது, அதிலிருந்து மனம் திரும்பினாதான் தீரும். இன்னைக்கு தேசம் முழுவதும் இரவு ஜெபங்கள் நடக்குது, உபவாச ஜெபங்கள் நடக்குது, இன்னும் எத்தனையோ சிறப்பு ஜெபங்கள்லாம் நடக்குது. ஆனாலும் ஏன் இதுல ஒரு மாற்றம் வரமாட்டேங்குது அப்படின்னா, பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, இதுல இருந்து மனம் திரும்பினாதான் அதுல இருந்து என்ன பண்ண முடியும்? நீங்கள் குணப்பட முடியும் அப்படி சொல்லியிருக்கு. மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படி சொல்லியிருக்கு. மனம் திரும்பாம என்ன பண்ண முடியாது? குணப்பட முடியாது. அப்ப திராட்சை ரச குப்பிகள் அவங்களை என்ன பண்ணுச்சான்? வியாதி அடைய பண்ணுச்சு. அதே 7வது அதிகாரத்துல
14வது வசனத்தை படிங்களேன். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். இங்க பாருங்க, அவங்க எதுக்கு கூடுறாங்களாம்? அவங்க படுக்கையிலே அலறுகிற போது அப்படி சொல்ற. கர்த்தரை நோக்கி அவங்க என்ன பண்றது இல்ல, கூப்பிடுகிறது இல்ல. இன்னைக்கு நிறைய பேரு ஒரு படுக்கை, அதாவது தூக்கம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான தூக்கத்துக்குள்ள இல்லை. நிறைய பேர் ஒரு சமாதானமான தூக்கமே தூங்க முடியாம இருக்கிறாங்க. சில ஆட்களுக்கு நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது, பரண்டு 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 கிடப்பாங்க. ஒரு நிம்மதியான ஓய்வு அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் சொல்லும் போது பைபிள் சொல்லும்போது சொல்லிருக்கு, இது விதமான ஒரு விதமான சோரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க குடும்ப வாழ்க்கை முறையில ஏதோ ஒரு காரியத்துல சோரம் போயிட்டீங்க. அப்ப அந்த சோரம் போன காரியத்தை நீங்கள் கண்டுபிடித்து என்ன பண்ணணும்? நீங்கள் திரும்பி பழைய இடத்திற்கு என்ன பண்ணணும்? வரணும். நாங்க சில நேரத்தில் பாஸ்டர் நாங்களாம் உட்காந்து சில காரியங்களை பேசுவோம், சில நேரத்தில் யோசிப்போம், பேசுவோம். சில வெளியில நடந்த நிகழ்வுகள், எங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள், இதெல்லாம் உட்காந்து நாங்கள் சில நேரத்தில் பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்? நாங்கள் பேசுவோம். அப்ப பாருங்க, எதற்கு இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா, நாம் சோரம் போயிருக்கிறோங்கிறத என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். குடும்பத்தை குறித்து தெரியாம, கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் பொருளாதாரம் அவங்களுடைய சூழ்நிலைகள் இதெல்லாம் தெரியாம ஏதோ ஒரு கொள்கையை பிடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, அப்படி இல்லை. நீங்கள் தேவனிடத்துல என்ன பண்ணணும்? மனம் திரும்பி நீங்கள் சோரம் போன காரியத்தை கண்டுபிடித்து அதுல இருந்து என்ன பண்ணணும்? விடுதலையாக வேண்டிய காரியத்தில் இருக்கிறீங்க. இவங்க எதுக்காக அப்படின்னா, கர்த்தரை தேடுகிறதுக்கு அல்ல, இவர்கள் மதுபானத்திற்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் தானியங்களுக்காகவும் தான் என்ன பண்றாங்க? அவங்க கூடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க கூடுறதுனுடைய நோக்கம் அதுவா இருக்கு. இப்ப நம்ம கூடுறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் அல்லது கிளாஸ்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஷிப்ஸு அப்படின்னு கூடுவாங்க. ஒரு திருமண வீடுகள்லையோ எங்கெங்கேயோ போய் கூடுறாங்க. அங்கே கூடும்போது என்ன நடக்குது? நீங்கள் கூடுறதுனுடைய நோக்கம் என்ன? அது ரொம்ப முக்கியம். இப்படி கூடுகிற இடங்களிலே மோசம் போனவர்கள், சோரம் போனவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை வெளிநாட்டில் படித்த ஒரு பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருவர் படித்த ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புரியுதா? அவங்க படிக்கும்போது அந்த கல்லூரியில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மாலையில் நடந்த ஒரு உணவு பார்ட்டியில் கலந்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாமலே மதுபானம் கொடுத்து அங்கே இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மாணவர்கள் மாணவிகள் அவர்கள் வேசித்தன விபச்சார காரியங்கள் செய்வாங்களாம். அப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் மாட்டி அங்கேயே கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆகி அங்கேயே குழந்தை பெற்று கொடுத்துட்டு அதை அங்கே ஒரு அனாதை இது அங்கே ஒரு வளர்ப்பு இதில் கொடுத்துட்டு அவங்க இந்தியா வந்துட்டாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க என்னோட ஒரு கவுன்சிலிங்கில் என்னிடத்துல அதை சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க நிறைய விடுதலையின் காரியங்களை அறிக்கை செய்து விடுதலை ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் எப்படியோ இவங்க சின்ன வயசு அந்த ஃபோட்டோவை வச்சு அவங்க இந்தியாங்கிறத கேள்விப்பட்டு இந்தியாவில் வந்து ஆண்டவரே அவனை நடத்தி அவங்க பெற்றோரோடு கொண்டு வந்து அந்த அம்மாவோட கொண்டு வந்து என்ன பண்ணாரு. ஆனால் அவங்க இங்கே இந்தியாவில் வந்து வேற திருமணம்லாம் பண்ணி கொள்ளலை. அவங்க அந்த வாழ்க்கை அது ஒரு விபத்து போல நடந்த சம்பவமாய் கருதி அவங்க வாழ்க்கையை வச்சுட்டு அவங்க ஒரு வேலை செய்து அவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டு யாருக்கும் பாரம் இல்லாமல் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கடைசி அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க, நான் இப்படி அறிக்கை செய்து விடுதலையான பின்னாடி அந்த சோரம் போன காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு என் பிள்ளை என்னிடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணாரு, சேர்த்தாரு. எப்படிம்மா நீங்க தேடினீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, அவனே தேடி என்ன பண்ணியாச்சு, வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ட்டு. பாருங்க, இந்தியா எவ்வளவு பெரிய நாடு. இந்தியாவில் எந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னே தெரியாது. அவங்க பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதற்கான ஆதாரம் எதுவுமே அந்த குழந்தையை விட்டுட்டு வந்த இடத்துல இல்லை. அந்த நாள்ல அந்த வயசுல இருந்த ஒரு போட்டோவை மட்டும், சின்னதா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த நிறுவனத்துல எந்த ஆதாரம் இல்லை. அவங்க படிச்ச அந்த இந்த படிச்ச அட்ரஸோ வேற எதுவோ கல்லூரியோ
எந்த டீட்டெயிலும் அவங்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. இந்தியாங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்தியாவில் வந்து கண்டுபிடித்து அவர்களோடு சேர்ந்த காரியத்தை குறித்து நாங்கள் கேட்டோம். பாருங்க, இந்த மாதிரி இந்த மதுபானத்துக்கு கூடுகிறவர்கள் இருக்கிறாங்க, உணவுக்கு கூடுகிறவர்கள் இருக்கிறாங்க, இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிறதுக்கு கூடுகிறவர்கள் இருக்கிறாங்க. இந்த கூடுகை எதற்காக கூடுகிறார்கள் என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பைபிள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இந்த சோரம் போன லிஸ்ட்ல நிறையா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இந்த மதுபானம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு காரியத்தை கொண்டு வரும். அதுதான் இங்க சொல்லும்போது சொல்றாரு, இந்த ஓசியாவில் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தின் பின்பகுதியில், வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுது. அப்ப இந்த இருதயத்தின் விருப்பம் அப்படிங்கிறது முதல்ல விருப்பமா வரும், அப்புறம் அசுத்த ஆவி அதோட ஜாயிண்ட் ஆகும். இந்த அசுத்த ஆவி அவர்களை தப்பான வழியில கொண்டு போய் அவர்களை சோரம் போக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. முதல்ல மனதில் ஒரு விருப்பம் வரும், அது சின்ன வயசுலையோ பெரிய வயசுலையோ வாலிபத்திலையோ வயதான பின்னாடியோ திருமணமான பின்னாடியோ எந்த வயசுல வேணாலும் வரலாம் மனதின் விருப்பம். இந்த மனதின் விருப்பத்தை நீங்க தொடர்ந்து அது மேல விரும்பி அதையே யோசிக்கிற போது அங்க என்ன வந்துடுமா, ஆவி, வேசித்தன ஆவி, அந்த விருப்பம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததை விரும்ப பண்ணுகிற ஒரு ஆவி உள்ள வந்துடும். அந்த ஆவி அந்த வழியில உங்களை நடத்திக்கிட்டே இருக்கும். உங்க ராத்திரி பகலா அதையே யோசிக்க வைக்கும். நீங்க மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க முடியாது, விடணும்னு நினைச்சா கூட விட முடியாது, கண்ணை மூடணும்னு நினைச்சா கூட மூட முடியாது. ஏன் அப்படின்னா உங்களை சோரம் போக பண்ணுகிற வேசித்தன ஆவி உங்கள் இருதயத்துக்குள்ள வந்துருச்சு அப்படி சொல்லியிருக்கு. இப்ப இந்த ஆவி உங்களை என்ன பண்ணாது, விடாது, உங்களையும் விடாது, அது உங்களோடு சம்பந்தப்பட்ட அந்த நபர்கிட்டையும் விடாது. நீங்க விட்டு விலகணும்னு நினைச்சா கூட அவங்கள என்ன பண்ணாது, விட வைக்காது. தூண்டி உங்களை கொண்டு போய் சிக்கி உங்களை மாட்டி சின்னாபின்னமாக்க வைக்கிறதுல அது ரொம்ப கவனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லி கொடுக்குது. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனம். இதை படிச்சுட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். 20:1. திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. இங்க சொல்லும்போது சொல்லிருக்கு, திராட்சை ரசம் என்ன பண்ணுமா, பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும். இது ரெண்டுல மயங்குறவன் என்ன பண்ண முடியாதான், ஞானவான் அல்ல அப்படி சொல்லியிருக்கு. அப்ப யார் ஒருத்தங்க மதுபானத்துக்கு மயங்குறாங்களோ அவங்க யார் கிடையாது, ஞானவான் இல்லை. குடிச்ச ஆளை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம ஞானவான் நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட போய் நீதியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கே குடிச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்க முதல்ல கர்த்தரை விட்டு விலகிட்டாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது அது மதுபானத்துக்கு மயங்கிட்டாங்க. மூணாவது அவங்க சோரம் போயிட்டாங்க. நாலாவது அவங்களுக்குள்ள வேசித்தன ஆவி அவங்க இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. ஐந்தாவது அவர்கள் வழி தப்பி போயிட்டாங்க அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இவங்களை மறுபடி கொண்டு வந்து சேர்க்கிறதுங்கிறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த குடிகாரர்கள் மட்டும் முழுவதும் மனம் திரும்பிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. எப்போ வேணுனாலும் பழையபடி என்ன பண்ணுவாங்க, அந்த லைனுக்கு போயிடுவாங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர், இப்போ அவர் உயிரோடையே இல்லை, மதுபானத்திலிருந்து விடுதலை ஆகியிருந்தவர், நல்ல விடுதலை ஆகி வாழ்க்கையை இது பண்ணாங்க, திருமணம் பண்ணினாங்க. திருமணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக கொஞ்ச நாள் அப்படி தெரிஞ்சாங்க. ஒரு சில நபர்களை அசுத்த ஆவி பயன்படுத்தி அவங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குச்சு. அதை பயன்படுத்தி ஒரு திருமண சம்பந்தமோ ஏதோ ஒரு காரியத்திற்கு டூருக்கோ எதுக்கோ போயிருக்கும் போது அங்கே அந்த கூடியிருந்த குழுவெல்லாம் இவரை கட்டாயப்படுத்தி என்ன பண்ணாங்க, உங்களை நீங்கள் என்ன டெய்லியாக குடிக்க போகிறீங்க, ஒரு நாளைக்கு ஜாலியாக எங்களோட குடிங்கன்னு குடிக்க வச்சாங்க. அந்த குடிகார ஆவி ஏற்கனவே அவருக்குள்ளே இருந்து அவங்க மறுபடியும் அந்த குடிச்ச உடனே என்ன பண்ணிருச்சு, அந்த ஆவி கூட்டமாக வந்து உட்காந்துக்குச்சு. மடா குடிக்காரராக போயிட்டார். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் குடிக்க ஆரம்பிச்சு அந்த குடும்பம் பிரிஞ்சு கடைசியில் அவர் மரித்தே போயிட்டார், இப்போ உயிரோட இல்லை. புரியுதா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது அது திராட்சை ரசமாக இருக்கலாம், அது மதுபானமாக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த ரோமன் கத்தோலிக் இதில் மிலிட்ரியில் இருக்கிறவங்க, புரியுதா, நார்மலாக மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒயின் ஹை குவாலிட்டி திராட்சை ரசம் கிடைக்கும். அது ஒரிஜினல் திராட்சை ரசம். அது
அது அது அவங்களுடைய கேண்டீனில் மட்டும்தான் என்ன பண்ணும், கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சில பேர் குடிக்கிறவர்கள் இன்னைக்கும் சர்ச்சுக்கு போகிறவங்க அதை ஒரு சில சபைகளில் வாங்கி திருவிருந்துக்கே பயன்படுத்துகிறாங்க. ஒரு ட்ரிப்பெல்லாம் ஒரு சபையில் நான் போகும்போது அதை பயன்படுத்துகிறாங்க. ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டு வந்துட்டேன், இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது போதை, அதை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பாண்டிச்சேரி இப்போ நம்ம வித்துட்டு இருந்துச்சு, இப்போ நம்ம திண்டிவனத்திலே விற்கிது. அந்த ஒயின் வந்து வித்தவுட் ஆல்கஹால் ஒயின்னு விற்கும் பாட்டில், பார்த்துருக்கீங்களா? அதை வாங்கி குடிக்கிற ஆட்கள்லாம் இருக்குது. அது ஜூஸ் குடிக்கிறது மாதிரி, அது திராட்சை ரசம், அது மதுபானம் வகையை சார்ந்தது. அது பாட்டிலே அப்படிப்பட்ட பாட்டிலில் தான் என்ன பண்ணியிருக்கோம், மதுபான பாட்டிலில் தான் அடைச்சிருக்கோம். அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து மருந்துன்னெலாம் குடிச்சிடக்கூடாது. அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், அது உங்களை சோரம் போக பண்ணிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திராட்சை ரசம் நான் வீட்டில் செய்கிறேன்னு வாங்கி நீங்கள் புளிக்க வச்சு குடிச்சிடக்கூடாது. வாங்கி ஜூஸ் செஞ்சு குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது. நீங்கள் பாட்டில் வாங்கி அதை ஜூஸ் பண்ணி வச்சு புளிக்க வச்சு அதை குடிச்சிடக்கூடாது. வெளியில் போய் வாங்கினா தானே பிரச்சனை, நானே செஞ்சு குடிச்சுக்கிறேன் அப்படிலாம் பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்க, அவன் ஞானவான் அல்ல, அவள் ஞானவாள் அல்ல. ஏன்னா இப்போ ரெண்டு பாலினரும் என்ன பண்ணுறாங்க, இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதனால நீங்கள் யாராக இருந்தாலும் மதுபானமோ திராட்சை ரசமோ நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டா நீங்கள் சோரம் போயிட்டீங்கன்னு சொல்லியிருக்கு. எனவே எப்ராயிம் அவன் சோரம் போயிட்டான், இஸ்ரவேல் அது வழி தப்பி தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே 3 குழுக்களாக பிரித்து, அரசியல் குழு, மத குழு, மக்கள் குழு அப்படின்னு 3 குழுவை பிரித்து, இந்த 3 குழுவில் ஒரு குழுவை சபையை விட்டு கொஞ்சம் தூரமாக தூக்கி வச்சிடறார். இந்த அரசியல் குழு அது வந்து இங்கே ஒட்டாது. 2வது குழு 2ஐயும் தான் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிற வேலையை, சீர்படுத்துகிற வேலையை செய்கிறார். நீங்கள் நிச்சயமாக இந்த 2 குழுக்குள்ளே தான் இருப்பீங்கன்னு நான் நம்பி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆமே. அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நின்று கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல நம்ம தெளிவாக கேட்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கண்களை மூடி நீங்கள் உண்மையாய் உங்கள் நிலைமையை நீங்கள் யோசித்து பார்க்கணும். உங்கள் இருதயத்துக்குள்ளே இந்த வேசித்தன ஆவி வந்துருச்சு அப்படின்னா வேசித்தன செயல்களுக்குள்ளே உங்களை கொண்டுட்டு போயிடும். இந்த ஆவி மிக மோசமானது. மதுபானம் இதெல்லாம் அதை சம்பந்தப்பட்டது. மதுபான குப்பி வியாதியை உண்டாக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. பைபிள் சொல்லியிருக்கு, மதுபான குப்பி திராட்சை ரசம் அதனுடைய குப்பி என்ன பண்ணுமா, அது வியாதியை உண்டாக்கும். உங்கள் வாழ்க்கையில் வியாதியை உண்டாக்காதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை ஆன்லைனில் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது நேரடியாக இந்த திருச்சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையினுடைய காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நிறைய சோரம் போன, வீழ்ந்து போன, இருதயத்தில் நீங்கள் விலகி இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேலினுடைய வடக்கு வம்சத்தை குறித்து நாம் பார்த்தோம். வடதேசத்து இந்த வம்சத்தின் காரியங்கள், எப்ராயிமுடைய ஜனங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனாங்க, சேரக்கூடாத கூட்டத்தோடு சேர்ந்தாங்க. அவர்கள் வழி தப்பி போனார்கள், கர்த்தரை விட்டு தூரமாய் போனார்கள். இன்னைக்கு நீங்க ஒருவேளை எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பெருமையா, நான் எப்ராயிம் கர்த்தருடைய கூட்டம், நான் கைவிடப்பட மாட்டேன் அப்படிலாம் ஒருவேளை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது மனம் திரும்பின பின்னாடி இருக்கக்கூடிய காரியம். அதற்கு முன்னாடி எப்ராயிம் அவன் ஒரு நிலையற்றவனாய் இருந்திருக்கிறான். எப்ராயிம் தன் தேசத்து மக்களாயிருந்த யூதாவுக்கு விரோதமாய் எழும்பினவனாய் இருக்கிறான். எனவே சபைக்குள்ளே இருந்து துதிக்கிற கூட்டத்துக்கு விரோதமாய், கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டத்துக்கு விரோதமாய், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற கூட்டத்துக்கு விரோதமாய் ஒருவேளை எழும்புகிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம். இந்த இரவு வேளையிலே கர்த்தர் எச்சரிப்பின் சத்தமாய் உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறாய். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், கர்த்தரை அறிந்து கொண்டவர்களுக்கு விரோதமாய், நீங்கள் நியாய விசாரிப்பு காரியத்திலே அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் இறங்குகிறவர்களாய் இருக்கலாம். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நேரத்தில் அதிலிருந்து மனம் திரும்பும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் தெளிவாக இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் சபையில் இருக்கிறேன், நான் வழி தப்பி போகிற மக்கள் இல்லை, நான் சோரம் போன மக்கள் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் மார்தட்டி கொண்டு தெரியலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது ஜாக்கிரதை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது ஜாக்கிரதையா இருங்க. இந்த இரவு ஜெபத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிற அந்த காரியங்களில் நீங்கள் கவனமாக இருங்கள். மதுபானம் அது நல்லது அல்ல.
திராட்சை ரசம் அது நல்லது அல்ல, அது உங்களை ஒரு சரியான காரியத்துக்குள்ளே கொண்டு போகாது. வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். இந்த 3 முக்கியமான காரியங்கள் இருதயத்தை மயக்குகிற காரியம் சொல்லியிருக்கு. வேசித்தன ஆவி உங்கள் இருதயத்தை மயக்கும், மதுபானத்தின் ஆவி உங்கள் இருதயத்தை மயக்கும், அதுக்கடுத்து திராட்சை ரசம் உங்கள் இருதயத்தை மயக்கும். இந்த 3க்கும் மேஜரா இருக்கிற இந்த 3க்கு நீங்கள் அடிமையாகி விடக்கூடாது. எந்த விதத்திலும் அடிமையாகிடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாராயத்தை வாங்கி குடிக்கிறது இல்லை, ஆனால் இருமல் மருந்துகள் போன்ற காரியத்தை, ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாய் உள்ள டானிக் வகைகளை வாங்கி குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இதுல தூக்க மாத்திரைகள் போன்ற மாத்திரைகளை போதைப் பொருளாய் பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு குழுவாய் இருந்தால் இந்த நாளிலே நீங்கள் விடுதலை ஆக வேண்டும். ஒருவேளை உங்கள் இருதயத்தை சோரம் போக பண்ணி நீங்கள் ஏதாவது காதல் அந்த மாதிரியான காரியங்களிலே அகப்பட்டிருப்பீர்களே, ஆனால் இந்த நாளிலே நீங்கள் விடுதலை ஆக வேண்டிய இடத்துல இருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஒரு ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தும்படி நீங்கள் விரும்பணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி தருகிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். வாலிபனே, வாலிப பிள்ளையே, கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் சோரம் போகாதவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை நடத்தட்டும். கர்த்தர் உங்கள் இருதயங்களுக்குள்ளே இந்த நாளில் தெளிவான ஒரு காரியத்தை உண்டாக்கட்டும். இந்த இரவு ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்ட போது கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்ற உணர்வு வந்தால், இந்த வாரத்தில் மீதம் இருக்கிற நாட்களில் நீங்கள் உங்கள் இருதயத்தில் இந்த வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தரோடு பேசுங்க. உங்களுக்கு எந்த விதத்துல இந்த போதை காரியங்கள் உங்களுக்குள்ளே வந்திருந்தாலும், இந்த வேசித்தன எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்திருந்தாலும், அந்த எண்ணங்களை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரலோக தகப்பனே, நான் ஜெபிக்கிறேன். இந்த இரவு வேளையில ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ளேயும் கர்த்தர் நீர் ஊடுருவி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் இடைப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் தெளிவான ஒரு காரியங்களை உம்முடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் சோரம் போனவர்களாய் இருந்தாலும் கர்த்தாவே, எப்ராயிமை நீர் மீட்டெடுத்தீரே. அவர்கள் திரளான ஆஸ்தி உடையவனாய் மாறினானே, அவன் திரளான பொருளை சம்பாதிக்கிறவராய் மாறினானே, சமுதாயத்தில் ஒரு நிலைமையில வந்து நின்னான் என்று ஓசியா தீர்க்கதரிசி இந்த எப்ராயிமை குறித்து எழுதுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோமே. உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை சோரம் போயிருக்கலாம். உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இருதயத்தினுடைய அந்த விருப்பத்தை வேசித்தன ஆவிக்கு அடிமையாகி அந்த வேசித்தன எண்ணங்களுக்குள்ளே ஓடுகிறவர்களாய் இருக்கலாம். தன்னுடைய சரீரங்களை தீட்டுப்படுத்துகிறவர்களாய் இருக்கலாம். தன்னுடைய எண்ணங்களை தீட்டுப்படுத்துகிறவர்களாய் இருக்கலாம். தன்னுடைய மனதை தீட்டுப்படுத்துகிறவர்களாய் இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை மீட்டெடுப்பீராக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். வருகிற போது உம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் நீர் கொண்டு வந்தது போல போகிற போதும் உம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் கொண்டு போவீராக. மீதம் இருக்கிற நேரத்தில் சரியான ஓய்வெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நாளை தினத்தில் குவார்டர்லி எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டது நிமித்தம் எந்த ஓய்வு சோர்வுகளும் அவர்களை ஆளுகை செய்யாதபடி கர்த்தாவே அவர்களுக்கு பலன் தந்து நாளைக்கு எக்ஸாமை தெளிவாக எழுத கர்த்தர் உதவி செய்யும். மீண்டும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிற வரையிலும் உங்கள் கிருபையும் உங்கள் தயவும் கூட இருப்பதாக. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு மழையை தாங்க. ஆண்டவரே, இயற்கை எங்களுக்கு சாதகமாக இருக்கட்டும். அதிக வெயில்னால எங்கள் பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே, மீண்டும் எங்கள் மேலே இரக்கமாகி ஒரு நல்ல மலையை கர்த்தர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் மேலே கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் பகுதி நீர்நிலைகளை கர்த்தர் ஆண்டவரே வற்றி போக பண்ணாமல் பாதுகாப்பீராக. நல்ல ஒரு மலையை உண்டாக்கி மறுபடியும் நீர்நிலைகள் உயர கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, மரங்கள், செடிகள், கொடிகள், இயற்கைகள், புல்கள், பூண்டுகள், விலங்குகள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன எல்லாவற்றிற்கும் நீர் ஆகாரங்களும் உணவுகளும் உண்டாக்கும்படி செய்வீராக. இயற்கையை பசுமையாய் பாதுகாக்கிறவரே, பசுமையின் தேவனாய் இருக்கிறவரே, எங்கள் பசுமையை காத்து கொள்ளும்படி எங்கள் பகுதியை பசுமையாய் மாற்றி தருவீராக. நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல மழையை தந்து இன்னும் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். வெயில் ஆண்டவரை குறையட்டும். இந்த வெயில் வெப்பநிலையின் அதிகமான தாக்கங்கள் இந்த நாட்களில் வைரல் ஃபீவர் போன்ற ஆண்டவரை இருமல், சளி போன்ற பிரச்சனைகள் ஜனங்களுக்குள்ளே தொற்று வியாதியாய் பரவிக்கிட்டு இருக்கிற இந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நின்று போவதாக. கர்த்தரினுடைய கரம் ஆண்டவரை எங்க நகரத்தில் அந்த வியாதிக்கு விலக்கி காக்கும்படி
உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.